இன்னைக்கு தேதி கிரிக்கெட்டில் வந்து எப்படின்னா இட்ஸ் ஆல் லக்ஸுரி யூனோ. பேட்டிங் இஸ் லவ், bowling இஸ் டியூட்டி. ஆனால் அந்த ஒரு பேட்டிங் ஆடுறப்போ அந்த ஒரு ஒரு 50 ஒரு 100 அடிக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வேறு. மேல் ஈகோ அப்படின்றது எங்கிட்ட காமிச்சதே இல்லை. அவங்க வந்து ஃபியர்ஸ் கிரிக்கெட் ஆடுவாங்க, எல்லாருமே ஃபியர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ். ஒரு அக்ரெஷன் நிறையா பேர் சொல்லுவாங்க, அது வந்து எனக்கு அங்கேருந்து டெவலப் ஆச்சு. பாய்ஸோட விளையாடி தான் எனக்கு அந்த அக்ரெஷனே வந்து வந்தது. ஏன்னா ஐ டோன்ட் லைக் லூசிங், ஐ ஹேட் லூசிங். கிராண்ட் மதர் ஆல்வேஸ் ஃபார் மீ, இஃப் நாட் ஃபார் ஹர், ஸோ ஐ ஹவ் க்ரோன் அப் வித் மை கிராண்ட் மதர். ஷீ இஸ் ஆல்வேஸ் செட் எல்லாராலையும் படிக்க முடியும்டா, நீ வந்து விளையாடு. வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகரா நீங்க எடுத்து பேப்பர்ல பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா? டெஃபினெட்லி இட் வாஸ் மித்தாலி ராஜ் ஒன், பிடி உஷா another one. மாயாஜால் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, தியேட்டர்ஸ் இருக்கு, அது பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு. அங்க வந்து ஆஸ்திரேலியா டூர் இந்தியா, அப்போ அந்த வருஷம் நேராக போய் பார்த்தேன். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் இந்தியா பிளேயர்ஸ் பார்க்குறேன். அஞ்சும் சோப்ரா, அமிதா சர்மா, ஜுலன் கோஸ்வாமி, ஜெயா சர்மா, நீத்து டேவிட், அமேசிங், வாட் அ bowler. மித்தாலி ராஜ், இவங்க எல்லாரையும் நான் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல பார்க்குறேன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு பிரேக்கிங் பேரியர்ஸ் வித் பேக்ஸில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஃபார்மர் இந்தியா கிரிக்கெட்டர் அண்ட் ப்ராட்காஸ்டர் நிரஞ்சனா நாகராஜன் நம்மளோட ஜாயின் பண்ணுறாங்க இந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடில். நிஞ்சா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் அந்த ஷோ. எப்படி இருக்கீங்க? வணக்கம் பேக். தான் உங்களுக்கு வணக்கம் பக்கமாக இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நிஞ்சா, சூப்பர். ஸோ நிஞ்சா, செகண்ட் சாப்டர் இப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்லாமா? ஒரு இந்தியா கிரிக்கெட்டர் போய் எக்ஸ் இந்தியா கிரிக்கெட்டர் அப்படிங்கிறது இப்போ அந்த ஃபேஸில் இருக்கீங்க. ஸோ ஹவுஸ் இட் பீன் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ்? கரெக்டு தான், ஒரு ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். நிறைய இடத்துல அதை ரெஃபர் பண்ணுறாங்க. பட் என்னென்னா கொஞ்சம் நாள் ஆச்சு அது சிங்கின் ஆகிறதுக்கு. டைம் ஐ ஸ்டார்டட் டு திங்க் அபவுட் இட். அதுலேருந்து நான் அந்த என்னோடய லெட்டர் ஃபார்ம் பண்ண டைமு, அண்ட் தென் யூனோ டு லெட் இட் அவுட் இன் மீடியா, டு ஆன்சர் ஸோ மெனி கால். இட் வாஸ் அ வெரி எமோஷ்னல் ரைட், ரோலர் கோஸ்டர் ரைட் அஃப்கோர்ஸ். பிகாஸ் கிரிக்கெட் இல்லாமல் எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு டே கூட இருந்தது இல்லை சின்ஸ் த டைம் ஐ entered as professional cricket, either on the ground or on training or talking cricket, something or the other. But ground la வந்து இருக்கிற டைம் வந்து கம்மியானப்போ I started to feel என்னடா அது கிரிக்கெட் இல்லைன்னா வந்து அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது. அடுத்த ஒரு 10 நாள் ஓகே நம்ம வந்து இதுலேருந்து வந்தாச்சு வெளியில், இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும்னு எனக்கு சிங்க் ஆகிறதுக்கு ஒரு 10 days இருந்தது. அண்ட் இப்போ கூட I miss playing, there is no doubt for the rest of my life I'll miss playing. But for every கிரிக்கெட்டர் ஒரு எவ்ரி அத்லீட் இந்த மாதிரி ஒரு டே வந்து தான் ஆகணும் இல்லையா? நான் வந்து ஐடியலைஸ் பண்ண ரோஜர் ஃபெடரர், சச்சின் சார் எல்லாருக்குமே இந்த ஒரு டே வந்திருக்கு. ஸோ அப்படி அவங்க அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு போகிறாங்க அப்படின்னு இருக்கிறப்போ நான் வந்து ஓகே, நம்மளும் ஒரு அத்லீட் தான், நம்ம அந்த மாதிரி எடுத்து போய் தான் ஆகணும். எவ்ரிதிங் தட் ஹஸ் பீன் குட் என்ன சொல்கிறது வில் கண்டினியூ டு பி குட் அப்படின்ற ஒரு இதில் மென்டல் செட்டப்பில் நான் இன்ஃபேக்ட் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 10 days பேக் தான் நான் ரோஜர் ஃபெடரர் ரிட்டையர்மெண்ட் பார்த்தேன் அந்த ப்ரைம் அமேசான் ப்ரைமில். ஸோ ஐ குட் கனெக்ட் வாட் இட் வாஸ். ஸோ ஆல்சோ இட்ஸ் சச் ஒரு எமோஷனல். நீங்கள் சொல்கிற மாதிரி மார்னிங் டெய்லி 5 o'clock எழுந்திரிச்சோமா, ப்ராக்டிஸ் போகணும், ரன்னிங் போகணும், அந்த ஒரு ஹேபிட்லேருந்து வெளியே வரத்துக்கே கொஞ்சம் டைம் இருக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டே முழிச்சு பார்த்தா என்ன பண்ணுறது, இன்றைக்கி நான் என்ன பண்ணணும் 5 மணிக்கு, எதுக்காக நான் ஓடணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். எக்ஸாக்ட்லி. எழுந்து டு கெட் அப் ஃப்ரம் த பெட் அண்ட் டு கோ அண்ட் டூ அ கார்டியோ செஷன், அதுக்கு ஐ ஃபெல்ட் ஆனஸ்ட்லி லெஸ் மோட்டிவேட்டட். பட் அட் த சேம் டைம் ஐ டென்ட் அலோவ் மை செல்ஃப் டு கெட் அன்ஃபிட். I started playing badminton, which another game I love, and then na weights stop பண்ணல. So I kept myself engaged and occupied, and then what do you say, I had some projects to do with cricket. So na stop பண்ணிருந்தாலும் I didn't allow cricket to move away from me. It will be with me always. So I make it a point that you know I stay fit and ready to take on the field any moment மாதிரி தான். அதாவது நாங்கள் நிஞ்சா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பட் டியூரிங் WPL டைல் எனக்கு நிஞ்சா நல்லா தெரியும். ஏன்னா பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் ஒன்றா உட்காந்துருப்போம். சம் ஃபன் டைம்ஸ் வி ஹேட் டுகெதர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் நிறைய கிரிக்கெட் சேட்ஸோட பண்ணியிருக்கேன். வெரி இன்டென்ஸ் பர்சன். நீங்கள் மைக்லையும் சரி, வென் ஷீ இஸ் ஆன் ஏர் பயங்கர இன்புட்ஸ் நிறைய வரும், டக்குன்னு வரும். ஒரு அப்பப்போ காலை வாரி விட்டுருவாங்க பக்கத்தில் உட்காந்துட்டு. ஸோ சச் அ ஜோவியல் கேரக்டர். ஸோ நீங்கள் உங்களுடைய இஃப் யூ லுக் பேக் அட் யுவர் கிரிக்கெட்டிங் கரியர் போது நிஞ்சா, do you have some regrets? இல்லை ஓகே நான் இந்தியா ஆடிட்டேன், நான் வந்து அந்த ஒரு நீங்கள் தான் 2008 உங்களுடைய டெபியூ ஸ்டார்ட் பண்ணிங்க இந்தியாவுக்கு ஆடும்போது, யூ பிளேட் டில் இப்போ வரைக்கும் ரீசென்ட்லி போய் பண்ணியிருக்கீங்கன்ற போது நீங்கள் நிறைய எராஸ் பார்த்துருப்பீங்க. வேறு பிசிசிஐயோட விமென்ஸ் கிரிக்கெட் மர்ஜ் ஆனது அந்த ஒரு சிஸ்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸோட நீங்கள் ஆடி இருக்கீங்க. ஸோ how would you describe the last 20 years of cricket journey first? See, I remember every stage of my cricketing career. I've mentioned this everywhere. இன்னைக்கு தேதி கிரிக்கெட்டில் வந்து எப்படின்னா இட்ஸ் ஆல் லக்ஸுரி யூனோ.
I have been a part of today's generation as well. So for the last 10 to 12 years, life in cricket was nothing but luxury. Wherever we go, we get star hotels, we get nice fame, name, money, whatever. But before this 12 years, you know, I'm very fortunate that I belong to both the generations. You know why? I'll tell you further. On the 12 years back, when cricket was the only thing we knew, we did not expect money out of it. We did not expect any comfort when we were staying. We stayed in a dormitory, and we just played for the passion we had for the game. அப்பவும் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆண்டுங்கிற மோட்டிவேஷன் இருந்தது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் சொல்லி இந்தியான்னு ஒரு கோல் இருந்தது. when I started playing, when I realized what cricket is all about, playing at a higher level, what it means, realize பண்ணோன்னே I started working very hard. ஸோ அந்த அப்பவும் வந்து what kept me going was to play for India. And then when we merged with BCCI, the motivation grew. Right. Yeah, it was, இன்னும் நிறைய மோட்டிவேஷன் தான் இருந்ததே தவிர அது கம்மியாகல. பிகாஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்ம வந்து நேமு அந்த அந்த லக்ஸரிலாம் பார்க்கும்போது ஹார்ட் ஒர்க் கம்மியாயிடும். அது வந்து ஐ எம் வெரி பிளெஸ்ட் தட் யூனோ காட் கேவ் மீ தட் மோட்டிவேஷன் அட் த ரைட் டைம். இல்லை இன்னும் நீ பண்ணணும் பிகாஸ் கோயிங் ஆன் டாப் இஸ் வெரி ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும். சஸ்டெய்னிங் தான் கஷ்டம். தட் இஸ் வை சம்படி லைக் a Sachin sir or a Virat, you know, or a Rohit Sharma, they are all legends, you know, as a fast bowler. No, Bumrah. So Bumrah எனக்கு just இப்போ தோணுது. But there are a lot of people who have played international cricket for 15-20 years. It's not easy. நீங்க ஜூலன் கோஸ்வாமியோட open the bowling with her. It's an amazing feeling. Exactly, you just mentioned it. அவங்க 36 years வரைக்கும் fast bowling போட்டாங்க. She knew it was going to be difficult, but she did not. work load இருந்திருக்கும். I swear. And then மித்தாலி ராஜ், நமக்கே இப்போ நம்ம இங்கே. ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே அந்த ஜென்ரேஷனை நான் இவங்கள பார்த்துட்டு அவங்களும் வந்து ஒரு 20 years ஆடி இருக்காங்க. அவங்கள மாதிரி நம்ம வரணும்னு நான் அங்கேயே எனக்கு வந்து ஒரு மென்டல் மேக்கப் வந்தது. அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தா நான் அவங்க கூட விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஜூலன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் எத்திக்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். மித்தாலியோட ஒர்க் எத்திக் அவங்கெல்லாம் பார்க்கும்போதே வந்து அவங்க ஏன் அந்த லெவலில் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ they're all very nice seniors, good friends, and apart from that, what I adored about them is they did not, அவங்க கேமை வந்து ஒரு செகண்ட் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ப்ராக்டிஸ் செஷன்னா அது ப்ராக்டிஸ் செஷன், அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. ஐவ் சீன் ஒரு மித்தாலி ராஜ் வந்து ஒரு பேட்டிங் செஷன் சரியாக பண்ணல, இல்லை ஒரு 2 மேட்ச் ரன் வரல அப்படின்னா எப்படி அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இட் taught me a lot of things. ஜூலன் ஆஃப்டர் பிகமிங் அ லெஜண்ட், இது வந்து ப்ராசஸில் கூட இல்லை, அவங்க ஆல்ரெடி லெஜண்ட் ஆகிட்டாங்க. அப்போ வந்து ஒரு டூர் முன்னாடி தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இங்கிலாந்து டூர் நான் டெஸ்ட் டே புக் பண்ணேன் 2014 வார்ம்ஸ்லீக்கு முன்னாடி பெங்களூரில் நெட் செஷனில் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது how will you not get motivated? And I'm feeling very blessed that நான் அவங்க என்ன சொல்கிறது அதை பார்த்து it led me into a path where I also decided that இருந்தால் இப்படி தான் இருக்கணும். தெர் இஸ் நோ லூப் ஹோல்ஸே இருக்கக்கூடாது. உன்னோட ப்ராக்டிஸ் அண்ட் உன்னோட வே ஆஃப் ப்ரிப்பேரிங்கில் தே ஷுட் நாட் பி எனி லூப் ஹோல்ஸ். அப்படி இருந்து இல்லை இது போதும் அப்படின்னு என்னைக்கு உனக்கு தோணுதோ அன்றைக்கி யூல் ஸ்டார்ட் கம்மிங் டவுன். ஒரு 6 o'clock செஷனுக்கு 6:05 எப்படி போனால் உனக்கு ஓகே அப்படின்னு உனக்கு தோணிச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி வந்து யூ டவுன் ஃபால் ஸ்டார்டிங். ஸோ how much you give it to the game, இது வந்து it's my mantra. Wherever I speak about cricket, I tell this even to my juniors who starting. You give the game 100%, the game is going to give you 120% back in any way or the other. நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, மேட்ச்சில் வந்து ஒரு ஃபுல் டாஸ் பாலில் விக்கெட் வரும். கரெக்ட். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, நேராக சிஸ்டர் நீ பேட்டிங் ஆடுவீங்க, ஸ்ட்ரெயிட்டாக கவர்ஸ்லக்காக விட்டுருவாங்க, you will score 100. So you will never know how that extra work is going to benefit you in a match. எதுவுமே எதிர்பார்க்காம நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 100% நடக்கும். அது மட்டும்தான் இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து இன் லைஃப் ஆல்சோ, இன் மை கிரிக்கெட் ஆல்சோ, the way this journey has taken me is how I look at life. அக்செப்டன்ஸ் வந்துடும். இல்லை இது வந்து இப்படி இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். யூ வில் ஸ்டார்ட் அக்செப்டிங் லாஸஸ், யூ வில் ஸ்டார்ட் அக்செப்டிங் விக்ட்ரிஸ். அதை எடுத்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிடும். இப்போ லைஃப்பில் நமக்கு எல்லாமே நல்லா போயிட்டுருக்கிறப்போ டக்குன்னு ஏதாவது ஒரு சேட் ஃபேஸ் வந்ததுன்னா அக்செப்ட் பண்ணுங்க. எதனால நான் அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா
அந்த ஒரு பேட் ஃபேஸ் இன் கிரிக்கெட் எனக்கு அது கற்றுக் கொடுத்தது. ஸோ கிரிக்கெட் அதே மாதிரி அந்த பேட் ஃபேஸ் முடிஞ்சு திருப்பி அடுத்த மேட்ச் இங்கே ரன் அடிப்பீங்க, விக்கெட்ஸ் எடுப்பீங்க. அந்த லைஃப்பில் அந்த பேட் ஃபேஸ் முடிஞ்சு உங்களுக்கு திருப்பியும் யூ வில் ஸ்டார்ட் ஹேவிங் அ வெரி பிளிஸ். ஸோ ஐ ரிலேட் மை லைஃப் டு ஹவு கிரிக்கெட் வாழ்க்கை ஒரு வட்டண்டா இருந்தாலும் அவ்வளோதான். ஆமாம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தளபதி டைலாக் வேறு. மேலே ஏறும், கீழே வருவான், கீழே வருவான், மேலே போவான். So that is exactly what this journey has been all about. And I can proudly say that, I mean, of course I've enjoyed my school life எல்லாமே, பட் எனக்கு வந்து கிளாஸ் ரூம் எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷனோட ஃபார் மீ த கிரிக்கெட் கிரவுண்ட் ஹஸ் taught me a lot of things in life. ப்ளீஸ் சூப்பரா போட் யூ சம்ட் அப் த 20 இயர்ஸ் பயங்கரமா இருந்தது. அந்த ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது. பட் யூ டச்ட் அப்பான் a point அந்த ஸ்கூல் லைஃப் நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா? ஸோ லெட்ஸ் கோ பேக் 20 இயர்ஸ் இன் டைம் போவோம். வேர் இட் ஹவ் பீன் மச். How I truly wish I can go back 20 years back. I swear. ஒரு டைம் மிஷினை கொண்டு வாங்கடா, ஒரு டைம் மிஷின் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ 20 இயர்ஸ் பேக் போகும்போது ஒரு குட்டி பொண்ணா உங்க ஏரியா பாய்ஸ்ல நீங்க நிறைய அப்படி தான் ஆரம்பிச்சது இல்லையா? உங்க ஜேர்னி அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ இன்ஃபேக்ட் த ஸ்டோரி கோஸ் ஆன். மக்கள் நீங்கள் பார்க்குற மக்கள் சொல்கிறேன், நிஞ்சா வந்து ஒரு அகாடமிலாம் போகல, டேரக்டாக லோக்கல் பாய்ஸோட விளையாட்டு இருந்தாங்க. ஒன் ஃபைன் டே பேப்பரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே செலக்ஷன் இன்னைக்கு, ஓகே அண்டர் 14, ஓகே நான் போய் போடுறேன்னு. அப்போ தான் கிரிக்கெட் பால் எடுத்தீங்க இல்லையா? ஹவு டிட் அந்த ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. நான் ஆக்சுவலி வந்து ஐ எம் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் தேன் டு மை அகாடமிக்ஸ். மை சிஸ்டர் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க அகாடமிக்ஸு, நான் ஸ்போர்ட்ஸ். ஸோ என்னென்னா நான் வந்து சும்மா கிரிக்கெட் ஆட ஆரம்பித்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட, ஸ்ட்ரீட் பாய்ஸோட. ஐ யூஸ் டு பி த ஒன்லி கேர்ள். அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணி தான் எனக்கு அப்போவும் உமன் கிரிக்கெட்டே தெரியாது இருக்குது ப்ரொஃபஷனல்னு. நான் போனேன், செலெக்ஷன்ஸ் பார்த்து போனப்போ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கிரிக்கெட் பாலே எடுக்கிறேன். ஒரு 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 ஃபாஸ்ட் பாலிங் போட்டேன், ஓடி வந்து போட்டேன், அவ்வளோதான். அப்போது ஐ காட் செலக்டட் அஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் அண்டர் 14. ஓகே, ஃபாஸ்ட் ஆக்சுவலி எனக்கு ஆனஸ்ட்டாக ஹார்ட் டு ஹார்ட் சொல்லணுன்னா எனக்கு பேட்டிங் தான் பிடிக்கும். இல்ல சொல்ல அவசியமே இல்ல. நம்ம ஊர்ல இப்பயும் நிஞ்சா நீங்க ஒரு ஒரு 100 பேர் நிக்க வச்சு ஒரு பால் ஒரு பேட்டை கொடுங்க, 100ல 90 பேர் வந்து ஷூரா பேட் எடுக்க போறாங்க. கரெக்டா? பேட்டிங் வந்து பேட்டிங் இஸ் லவ், bowling இஸ் டியூட்டி. அந்த மாதிரி பேட்டிங் வந்து அப்படியே ரொம்ப ரசிச்சு இப்போ டியூட்டி, இப்போ ஆஃபீஸ் போகிறோம், டியூட்டியில் சின்சியராக இருப்போம்ல, அதே தான் bowling. ஆனால் நான் bowlingல ஒர்க் பண்ணாமல் ஐ ஸ்லாக் மை செல்ஃப் அவுட் ஃபார் bowling. தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆனால் அந்த ஒரு பேட்டிங் ஆடுறப்போ அந்த ஒரு ஒரு 50 ஒரு 100 அடிக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வேறு. எஸ்பெஷலி வந்து நீங்கள் அந்த கல்லி கிரிக்கெட்ல ஏரியா பாய்ஸில் ஆடும்போது ஒரு மேட்ச் தோத்துட்டோன்னு வைங்களேன், அப்படியே கலாய்ச்சி முடிச்சுடுவாங்க. அடுத்த நாள் ஜெயிக்கிற வரைக்கும் வந்து நம்மள அதான் நேற்று விட்ட இல்லை, அப்புறம் என்ன முதல்ல போவீங்க, அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் இல்லை. நான் சொல்கிறேன், எல்லாருமே ஜெம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் எங்கள் டச்சில் இருக்காங்க. அண்ட் தேர் வெரி ஹாப்பி தட் ஐ மேட் இட் இன் தி இந்தியன் டீம். ஆன் அண்ட் ஆஃப் டச் வருவாங்க. ஸோ தேர் ஆல்சோ ஒன் ஆஃப் மை வெரி குட் மெமரிஸ் இன் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. அது மாதிரி தான் சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லாக விளையாடுறது, ரொம்ப அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த மாதிரி. அண்ட் தேர் ஆல் குட் கிரிக்கெட்டர்ஸ், தேர் நாட் லைக் சும்மா ஏன்னா கிரிக்கெட் பார்த்து கிரிக்கெட்டை ரசித்து பேசுகிறவங்க தான் எல்லாருமே. அந்த டைமில் நீங்கள் வந்து இப்போ ஒரு கேங்காக இப்போ இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் அந்த பசங்க விளாட்றாங்க, நீங்கள் போய் ஒரு கேர்ள் ஆடுறீங்கன்ற போது நீங்கள் யாரை பற்றிலாம் பார்த்து அட்மையர் பண்ணுவீங்க? ஹே என்னமா அச்சாண்டா இந்த மேட்ச்சில்? ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் கான்வர்சேஷன்லாம் என்னெல்லாம் போச்சு அந்த டைமில்? நீங்கள் கேட்குறது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயேவா? ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ள ஆர் நீங்கள் பேசுகிற ஆளுங்கிட்ட யாரை பற்றிலாம் நிறைய பேசுவீங்க கிரிக்கெட் பற்றி? எல்லாருமே சச்சின் ஃபேன்ஸு. அந்த பாகிஸ்தானோட 90s சச்சின் ஃபேன் தானே. அது என்னமோ உண்மைதான். பாகிஸ்தானோட அக்தரை போட்டு அடின்னு அடிப்பாரு வேர்ல்ட் கப்பில் 2003 வேர்ல்ட் கப்பில். அந்த மேட்ச் பாயிண்ட் தலைக்கு அந்த மேட்ச்க்கு அப்புறமா அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் ஆடினோம். ஒரு நிறுத்தவே இல்லை. அதாவது எவ்வளோ சந்தோஷமாக அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக அதுதான் பேச்சு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த மாதிரி ஷார்ட் பால் போட்டு அப்பர் கட் ஆடுறதெல்லாம் வந்து அப்போ தான் ட்ரெண்டில் வருது. இப்போ T20 கிரிக்கெட்டில் ஆடும்போது பார்க்குறாங்களே தலைவர் அதெல்லாம் எப்போவோ பண்ணிட்டாரு அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி பேசுறது, அதுக்கப்புறம் அவரோட ஃப்ளிக்கை சும்மா ஆடி ட்ரை பண்ணுறது, ட்ரை தான் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரைட் டிரைவ் அதெல்லாம் யாராலையுமே பண்ண முடியாது. தலைவர் மாதிரி சச்சின் மாதிரி ஸ்ட்ரைட் டிரைவ்லாம் யாராலையுமே ஆட முடியாது. விராட் வந்து அவர் 100னா விராட் ஒரு 98. அது கூட வந்து விராட்டே அக்செப்ட் பண்ண மாட்டார், அவரே சொல்லியிருக்காரு நிறையா வாட்டி. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் நிறையா பேசுறது. அதுக்கப்புறம் பெட் மேட்ச்லாம் ஆடுவோம். கண்டிப்பா டெஃபினெட்லி காலனி, இந்த காலனி எம் பிளாக் வர்சஸ் ஒய் பிளாக், அந்த மாதிரி ஏரியா சண்டை எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதில் நான் வந்து விமன் ஆஃப் த மேட்ச்னு ஃபஸ்ட்டு சொசைட்டியில் நியூ இயர் ஒன்று வைப்பாங்க மேட்சஸ்ன்னு சொல்லி. அதில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கிரவுண்ட் இருக்குது, அதில் ஏதோ ஒரு 2-3 6 அடிச்சேன்னு சொல்லி ஓகே
எல்லா பாய்ஸும் இருக்காங்க, கேர்ள் வச்சு விமன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு விமன் ஆஃப் த மேட்ச் டென்னிஸ் பால் கிரிக்கெட். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து பீங் அங்கே அந்த கேங்கில் ஒரே கேர்ள்னால உங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் நம்மளே பார்த்துருக்கோம், ஒரு சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு வராங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக போடும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் தேவர் டோட்டலி ஈக்குவலாக அவங்களை வச்சு ஏற்றிடுவாங்க. அதெல்லாம் வந்து பவுன்சர் கேம்ஸர் தான் ஃபுல்லாக. பவுன்சர் நான் ஃபேஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல, பட் நல்லா ஹார்ட் டஃப்பாக காம்படிட்டிவ் ஆடிட்டே இருப்பாங்க. கிரிக்கெட் அதெல்லாம் வந்து தட் மஸ்ட் ஹவ் ஹார்டன்ட் யூ அந்த டைமில். தட் மஸ்ட் ஹவ் ஹார்டன்ட் யூ in terms of இப்படி தான் ஒரு காம்படிஷனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு அக்ரெஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க, தட் அது வந்து எனக்கு அங்கேருந்து டெவலப் ஆச்சு. பாய்ஸோட விளையாடி தான் எனக்கு அந்த அக்ரெஷனே வந்தது. ஏன்னா ஐ டோன்ட் லைக் லூசிங், ஐ ஹேட் லூசிங். அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் கூட நம்பர் 1 குவாலிட்டி ஃபார் a sportsman no matter what level you play. ஆமாம் அது என்னால் எடுத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் போல்ட் ஆகிட்டேனா இல்லைனா என்ன ஒரு 4 ரன் அடிச்சிட்டாங்கன்னா நான் சொன்னேன் என்னை எப்படி கிண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து நான் அவங்கள பீட் பண்ணி அதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு அது மனசுலேயே இருக்கும், நைட்லாம் தூக்கம் வராது. அந்த மாதிரி டென்னிஸ் பால் மேட்ச்சே அப்படி தான். அப்போனா நீங்கள் ப்ரொஃபஷனலில் பார்த்துக்கோங்க. ஸோ அங்கேருந்து தான் அந்த அக்ரெஷன் வந்தது. எடுத்து அவங்க கிட்ட போய் திருப்பி இப்படி பண்ணணும், அதெல்லாம் அது வந்து அவங்க அதை மனசில் எடுத்துக்க மாட்டாங்க. தே saw me as a very good friend. அதுதான் எனக்கு வந்து பிளெஸிங். பட் அந்த கிரவுண்டுக்குள்ள வந்து அந்த காம்படிட்டிவ்னஸ் வந்துருது. அவங்க அந்த மேல் ஈகோ அப்படின்றது எங்கிட்ட காமிச்சதே இல்லை. அவங்க வந்து ஃபியர்ஸ் கிரிக்கெட் ஆடுவாங்க, எல்லாருமே ஃபியர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ். எனக்கு அப்படியே அந்த சீன்ஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகுது இப்போ சொல்லும்போது. ஐ கேன் see உங்க கண்ணில் எப்படி ஒரு ஸ்பார்க் தெரியுது. ஸ்பார்க் சந்திரமுகி ஸ்பார்க். ஆமாம். ஸோ அதுதான் அந்த அக்ரெஷன் எனக்கு அங்கேருந்து தான் வந்தது. டென்னிஸ் பால் கிரிக்கெட் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இது யாராவது டென்னிஸ் பால் கிரிக்கெட் கூட போயிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அங்கேருந்து சாதாரணமாக டென்னிஸ் பால் கிரிக்கெட் தானே ஒரு கேர்ள் ஆடுறாளே அப்படின்னு நான் இப்போ யாராவது ஆடுறதை பார்த்தா அப்படி எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி அந்த கேர்ளுக்கு டேலண்ட் இருக்குது. இப்போ எனக்கு நடந்தது இன்னொருத்தவங்க நடக்கலாம் இல்லையா. ஒரு 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 சின்ன பொண்ணு ஆடுறதை பார்த்தா அந்த பொண்ணு நல்லா ஆடுறா அப்படின்னு. ஸோ டென்னிஸ் பால் கிரிக்கெட் இஸ் வெரி சீரியஸ் ஆக்சுவலி. அதில் உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் நீங்கள் கிரிக்கெட் பால் ஆடிடுவீங்க எப்படியுமே. ஓகே. ஸோ இப்போ அந்த ஒரு செட் ஆஃப் ஒரு ப்ரொடெக்டட் ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டாக நீங்கள் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. பட் உங்கள் வீட்டில் எப்படி அதை பார்த்தாங்க? உங்கள் பேரண்ட்ஸ், மதர், ஃபாதர் ப்ளஸ் உங்கள் சப்போர்ட் உங்கள் பாட்டி தான் இல்லை? ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க சார். அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா வந்து கொஞ்சம் 10th 12th மட்டும் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. கிராண்ட் மதர் ஆல்வேஸ் ஃபார் மீ. இஃப் நாட் ஃபார் ஹர் ஐ எம் நாட் வாட் ஐ எம் டுடே. I can vouch this and say because mother was working, father was, both of them working parents தான். They had to raise 2 daughters. So work பண்ணும்போது my grandmother only raised me. So I've grown up with my grandmother more often than not. So she's always said எல்லாராலையும் படிக்க முடியும்டா, நீ வந்து விளையாடு அப்படி தானே சொல்லியிருக்காங்களே தவிர இப்போ பசங்களோட ஆடுற அதெல்லாம் வந்து சொன்னதே இல்லை. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வரி இருக்கும், ஒரு 2 டைம் ஒரு 2 தாட் வரும் இல்லையா, என்னதான் இருந்தாலும் ஒரு கேர்ள் சைல்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே ஆடுற வந்து பாய்ஸை தெரியும். ஸோ அங்கே தான் அந்த பிரேக்கிங் பேரிங்கிறது ஃபர்ஸ்ட் நடக்குது இல்லையா, உங்கள் ஏரியாவில் நடக்குது. அங்கே தான் ஃபர்ஸ்ட் டு லெட் மீ ப்ளே வித் த பாய்ஸ் இன் அ வெரி ஆர்த்தடாக்ஸ் atmosphere was the first time ஒரு அப்டக்கிள் மாதிரி இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு ஃப்ரீ பாத் கிடைக்குது. அந்த உங்களோட இந்த பிரேக்கிங் அதுதான். அண்ட் ஆல்சோ மோர் ரீசன் பீயிங் அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஐ எம் பிளெஸ்ட் பிகாஸ் அந்த பசங்களாம் எங்கள் பேரண்ட்ஸ் தெரியும், வெரி என்ன சொல்கிறது, சேஃப் என்வாயன்மெண்ட் தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அங்கேயே இருந்திருக்கோம், ஆப்போசிட் ஹவுஸ், நெய்பர்ஸு, அதே ஸ்ட்ரீட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருந்தாச்சு, 15 இயர்ஸ் வரைக்கும் அங்கேயே அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து எனக்கு தெரியாதவங்களே இல்லை. அந்த மாதிரி டர்ன்புல்ஸ் ரோட், ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், அதை கூட எனக்கு ஞாபகப்படுத்தணும். ஸோ அதனால வந்து அந்த இடத்துல எனக்கு என்னோட கிரிக்கெட்டோட பேஸ் அங்கே ஃபார்ம் ஆச்சு. அந்த இடத்துல தான் இன்னும் கூட அந்த விஷுவல்ஸ், அந்த ஸ்டம்ப்ஸு அதெல்லாம் அங்கே போனால் அது அப்படியே அந்த டேஸ் அப்படியே வரும். ஸோ இந்த ப்ரீ பிசிசிஐ ஏரா, அந்த போஸ்ட் பிசிஐ, அந்த மர்ஜர் ஏரா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிச்சது வந்து அந்த ப்ரீ பிசிஐ வேர் விமன்ஸ் கிரிக்கெட் தனியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு மேட்ச்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த ஒரு ஜேர்னியை டிஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அதில் சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டாக இருந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு. இட் குட் பி சம்திங் லைக் ஒரு க்ளவுஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸ் குட் பி டிஃப்ரெண்ட்டாக அப்போ, ஏன்னா எல்லாமே இப்போ மென் யூஸ் பண்ணுற க்ளவுஸ் அந்த டைப் தான் இருக்கும். விமன் பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுல. இட் குட் பி சம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம், ட்ராவல் ஃபெசிலிட்டி, ஸ்டே, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தால ஹவு டிட் யூ ஆக்சுவலி சீ தட் ஆஸ் ஒரு பொண்ணா, சின்ன பொண்ணாக போகும்போது 15 வயசில் போகும்போது ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கு தோணுச்சு, ஓகே நம்ம இதை ஒரு எடுத்துகிட்டு சர்வே பண்ணி போக முடியுமா, அந்த ஒரு மோட்டிவேஷன் டு அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் தட் எப்படி இருந்தது அது? நீங்களே சம்மப் பண்ணிட்டீங்க ஆக்சுவலி. நீங்கள் ஒரு ஜேர்னியில் வர டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே சொன்னீங்க. ஒரு ஸ்டே, ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ்,
ஒரு கம்ஃபர்ட் வைஸ் ஃபேக்டர் இது எதுவுமே அப்போ வந்து சரியாகவே இருந்தது கிடையாது. இதுதான் உண்மை. அதாவது ஐ எம் டாக்கிங் அபவுட் த டைம்ஸ் 2000 to 2006-7. Okay, there were no flight journeys, there were only train journeys. Okay, train also AC compartments was rare. Okay, and we used to stay in dormitories. Dormitories has its own advantages also, but என்னன்னா அதுதான் அப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப காமன். இப்போ எப்படி ஸ்டார் ஹோட்டல்ஸ் காமனோ அப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன். இதுதான் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல இல்லையா, எங்களுக்கு ஹோட்டல் தான் கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கல. we only wanted to win matches as Tamil Nadu team. We wanted to win matches. That was the only goal. ஸோ இதெல்லாம் வந்து என்ன கொடுத்தோம், இந்த மாதிரி ஒரு ஸ்மால் செட் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் தான் அங்கே எல்லாருமே ஸ்டே பண்ணுவோம். ஒரு நார்மல் ஒரு ட்ராயிங் ரூம் சைஸில் தான். ஸோ இட் டென்ட் மேட்டர் டு அஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதுலேருந்து வெளில வந்து லக்ஸுரி பார்த்த அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து கம்மியாக தெரியுது. அந்த மாதிரி தான். ஸோ தட் இஸ் வை ஐ சே ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு be a part of both the eras. Yes. I am able to enjoy this more because I know what it is to be, you know, playing in this kind of atmosphere. அதனால என்னன்னா எனக்கு இப்போ இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்னால் அதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் இப்போது. பட் இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து தே cannot really adapt to this ஐஸ் பாத் வேணும்னா டக்குன்னு ஐஸ் பாத் இருக்க முடியும், ஒரு ஜிம் ஃபெசிலிட்டி டக்குன்னு ஸ்ட்ரெச்சிங் மட்டும்தான் அப்போ ரிகவரி. ஐஸ் பாத்தெல்லாம் இருக்குன்னே வந்து லாஸ்ட் 10 years தானே தெரியும். கரெக்ட். பட் ஐஸ் பாத்துங்கிறது கிரேட் ரிகவரி, நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ ஐஸ் பாத்தில் வெறும் ஸ்ட்ரெச்சிங், நார்மல் ஷவர். இட் யூஸ் டு பி பியர்சிங்லி பயங்கர ஹீட் இருக்கும். வந்து தூங்குறது மட்டும்தான் ரிகவரி. அப்போது அவ்வளோதான். தூங்கி வந்து அடுத்த நாள் மேட்ச், பிரேக் டேஸ் கூட இருக்காது சம்டைம்ஸ். பிகாஸ் they want to finish a tournament like 4-5 daysலேயே. ஸோ தட் இஸ் வை எனக்கு அந்த ரெண்டு இதையும் பார்த்ததுனால எனக்கு ஐ எம் ஏபிள் டு வேல்யூ திஸ் மோர். டூ, எனக்கு இப்போ இது இல்லைனாலும் பரவாயில்ல, என்னால் வந்து ஒரு நார்மல் அட்மாஸ்ஃபியர்லேயும் இருக்க முடியும். தட் மை மதர் ஹஸ் ஆல்வேஸ் டோல்ட் மீ, கம்ஃபர்ட்லேயே இருந்துட்டோன்னா அது இல்லாமல் இருக்கும்போது நமக்கு வந்து கஷ்டம் தெரியாது. ஸோ அது இருக்கக்கூடாது. நமக்கு அங்கேயும் இருக்க தெரியணும், இங்கேயும் இருக்க தெரியும். தட் இஸ் வாட் இஸ் கால் பேலன்ஸ். அந்த ஒரு இது வந்து எனக்கு இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் இந்த டைமில் நீங்கள் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு விமன் அத்லெட்டா, பிகாஸ் 2000 பார்த்தீங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரி வந்து ஒலிம்பிக்ஸில் மெடல் அடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச அந்த விமன் அத்லீட்ஸில் யார் உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராக நீங்கள் எடுத்து பேப்பரில் பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா? இட் குட் பி கிரிக்கெட்டர், இட் குட் பி சம் அதர் ஸ்போர்ட், பட் நீங்கள் பார்த்து டக்குன்னு ஞாபகம் வந்து சின்ன வயசில்? Definitely it was Mithali Raj one, PT Usha another one. PT Usha, right. எனக்கு தெரிஞ்ச பேர் அது ரெண்டே பேர் தான் அப்போது. ஏன்னா மித்தாலி ராஜ்ன்றவங்க வந்து அவங்க வந்து 16 இயர்ஸ்லேயே இந்தியா ஆடிட்டாங்க. டெபு பண்ண I'm not sure of the age, but I think she just entered into the women cricket. நான் வந்து அந்த வெரி யங் ஏஜ். அப்போ வந்து 100 ஸ்கோர் பண்ணுவாங்க அவங்க. அப்போ அந்த இங்கிலாண்டோட ஒன்று அவங்களும் இதே தான். அவங்களும் 2 ஜென்ரேஷனையும் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அது ஒரு மோட்டிவேஷன் அவங்கள பார்த்துட்டு. ஓகே, அப்போ வந்து மாயாஜால் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, தியேட்டர்ஸ் இருக்குது, அது பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு. அங்கே வந்து ஆஸ்திரேலியா டூர்டு இந்தியா. அப்போது அந்த மேட்ச் நம்ம 2-1 சீரீஸ் தோற்றுருவோம், பட் அந்த மேட்ச் நம்ம வின் பண்ணுவோம். 3rd மேட்ச் we will win. அந்த மேட்ச் நேராக போய் பார்த்தேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இந்தியா பிளேயர்ஸ் பார்க்குறேன். அஞ்சும் சோப்ரா, அமிதா சர்மா, ஜுலன் கோஸ்வாமி, ஜெயா சர்மா, நீத்து டேவிட் அமேசிங், வாட் அ பவுலர். மித்தாலி ராஜ், இவங்க எல்லாரையும் நான் க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பார்க்குறேன். பார்த்துட்டு ஓகே, கிரிக்கெட் வந்து இப்படியும் 12-13 இயர்ஸ் அப்போ இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், 13-14 இயர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். போய் நான் பார்க்குறப்போ ஐ வாஸ் டேக்கன் அ பேக். என்ன லெவலுன்றது இப்படி இருக்குது. நீத்து டேவிட்லாம் போடுறத பார்த்துட்டு நான்லாம் என்ன போலர் தெரியுமா, சான்ஸே இல்லை. ஒரு பாலும் ஒரு மாதிரி இருக்கும். அங்கே கரெக்டாக போடுவாங்க. இன்னி வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. நான் பெருசாக நான் வந்து பேட் ஒரு பெரிய ஒரு இந்தியன் டீமுக்கு நான் பெரிய பேட்டிங் ஆனதில்லை. பட் டொமஸ்டிக்கில் நான் ஆடிருக்கேன் பேட்டிங் நிறையா. நான் ஃபேஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் bowlers டு ஃபேஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆடும்போது தே ரியலி இம்பேக்டட் மீ அட் அ வெரி யங் ஏஜ். அதே மாதிரி ஜூனியர் இந்தியா ஆடினேன், Under 23 இந்தியா. அதே இடத்துல வந்து சீனியர் இந்தியா கேம்ப் அப்போ இருந்தது. திஸ் வாஸ் பிஃபோர் தி மர்ஜர். TNWCA டைமில் விமன்ஸ் WCAIன்னு இருந்தது அப்போ, விமன்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஆனால் அப்போவும் வந்து எங்கள் பிளேயர்ஸ்க்கு எந்த குறையும் வைக்காமல் நல்லா பண்ணாங்க அவங்க. வாட் ஆர் த பெஸ்ட் பாசிபிள் வே we had flight journeys, we had hotels and jerseys எல்லாமே. அந்த டைமில் வந்து இந்தியா ஆடுறதுன்றது பெரிய விஷயம். அதாவது பேக்டு டீம் இருப்பாங்க. அது மட்டும் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்.
I made it into the team like 2008 but I'm talking about 2006. Okay, 2006 junior India I played 12th standard. அப்போ வந்து I got to know more players like இப்படி இந்த ஸோ சீனியர் கேம்ப் நடக்குது, ஜூனியர் கேம்ப் நடக்குது. கேம்ப் முடிய டைமில் ஜூனியர் இந்தியா டீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஐ எம் தேர் இன் த ஸ்பாட். அப்போ நான் வந்து ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன் இவங்களோடலாம். அப்போ தான் என்னோடய ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஹிந்தி வராது அப்போது. இப்போ தான் நல்லா ஹிந்தி வரும். இப்போ நல்லா ஹிந்தியில் சண்டே போடுவேன். வெரி வெல் வேர்ஸ்ட் வித் இட். பட் அதான் அப்போ வந்து தே saw me literally as a kid who's coming into the team for the first time and it was very nice. ஸோ இப்போ நீங்கள் 12th படிக்கும்போது அங்கே போயிட்டீங்கன்ற போது லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் போகும்போது நீங்கள் அந்த ஜூனியர்ஸ் 7th 8th படிக்கும்போது தான் போயிருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து உங்களை ஒரு டூருக்கு அனுப்புறது இல்லை பண்ணும்போதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா அப்போ ரொம்ப பெருசாக உங்களுக்கு அந்த ஃபோன் மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ பூத் போய்லாம் நீங்கள் கால் பண்ணியிருக்கணும். அந்த டைமில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஏன்னா குழந்தை போயிட்டாலாப்பா ஃபோன் பண்ணுங்க பாருங்க அப்படின்னு பயங்கர ப்ரெஷர் இருந்தாங்க. அதெல்லாம் எப்படி அப்போ சமாளிச்சிங்க? இல்லை பேரண்ட்ஸ் எப்படி சமாளிச்சாங்க? அதை தைரியமாக தான் இருந்தாகணும் அவங்க வேறு வழியில். ஏன்னா ஐ ரிமெம்பர் மை மதர் கம்மிங் அண்ட் டெல்லிங் த கோச் சுதாஷா மேம் தான் கோச்சாக வந்தாங்க. அப்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மேனேஜர் ஒருத்தவங்க கோச் ஒருத்தவங்க தான் வருவாங்க. ஸோ இது அப்படி தான் எல்லா இதுலேயும் அப்படி தான் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸ் ப்ரொடெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. ஸோ டெஃபினட்டாக இட் வாஸ் தேர் பிரேவரி தான் அது. அவங்க அனுப்பி வச்சது ஒன்றும் இல்லாமல் நாங்கள் ஜாகிரதையாக போயிட்டு வந்தது எல்லாமே இட் வாஸ் டெஃபினெட்லி டிவைன் கால்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னா நடந்திருக்கலாம். அப்போல்லாம் சேஃப்டியும் கிடையாது அவ்வளோவா. ட்ரெயினில் போகணும், ட்ரெயினில் வரணும், ஸ்லீப்பர் வேறு. அண்ட் ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப அப்போல்லாம் வந்து ஒரு இன்கமிங் வேலை கிடையாது. ஸோ வி நீட் டு டேக் கேர் ஆஃப் தட் ஆல்சோ. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஜம்ஷெட்பூர் ஒரு டாமெட்ரி ஒரு கீனன் ஸ்டேடியம். ஜம்ஷெட்பூரில் வெரி ஃபேமஸ் கீனன் ஸ்டேடியம். அங்கே தான். ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் டு பி பிரெட் அண்ட் பட்டர் அண்ட் ஒரு இல்லை கம்ஃபர்டபுள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கூட கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஸ்லைஸ் இருக்கும். எல்லோரும் இந்த சக்தே இந்தியாவில் ஃபஸ்ட்டு வருவாங்க. அந்த அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அங்கே ஒரு பிரேக்கிங் பேரியர் நடக்குது. அதை தாண்டி எல்லோரும் கேமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விளையாடி ஸோ அங்கேருந்து தான் அந்த டூர்லேருந்து தான் எனக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2001. இங்கே தான் உங்களுக்கு காலை எழுந்தோடனே அம்மா இப்படி தான் கொடுத்துருவாங்க, காஃபி குடிமா டீ குடிமா எல்லாமே. ஸோ இங்கே ஒரு பேம்பர்ட் கிட் மாதிரி தான் இருக்கும். அதை பிரேக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில போய் ப்ளஸ் சுற்றி ஒரு 15 பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க சுற்றி ஒரு கோச் இருக்காங்க. இட்ஸ் அ ப்ரோட்டோகால் தட் நீட்ஸ் டு பி ஃபாலோட். அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்க கூட புரிஞ்சிருக்காதுல்ல. அப்போ வந்து என்னென்னா எங்கேயும் நாங்கள் கோச் எல்லாம் வராமல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து அந்த ஃப்ரீடம்லாம் நீங்கள் போகலாம் வரலாம் எல்லாம். அப்போ வந்து மேனேஜர் இல்லாமல் யூ ஷுட் நாட் கோ எனிவேர். டின்னருக்கு ஒன்றா தான் போகணும், ஒன்றா தான் வரணும். அந்த மாதிரி டைம்லைன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஈவன் நவ் கர்ஃப்யூஸ் இருக்குது. பட் அப்போல்லாம் இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா அப்போ வந்து ஃபோன் கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி. ப்ளஸ் ஆக்சஸுமே ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிடுச்சுன்னா திருப்பி எங்கேருந்து வருவாங்க, மிஸ் ஆகிட்டாங்கன்னா எங்கே அப்படின்றது தான். ஆமாம், அந்த வகையில் வந்து தே டுக் கேர் வாஸ் வெல். அந்த டூரில் அங்கேருந்து ஒரு 2-3 வருஷம் வந்து அப்படி தான். அதுக்கப்புறமா தான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் செல்ஃபோன்லாம் வந்தது. ஒரு 1100. அப்போ அதே பெரிய விஷயம். பயங்கர ஃபோன். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோன் அதுதான். ஸ்னேக் கேம் தான் ஆடுவோம் அதில். அதுதான். யூ டேக் மீ பேக் ஸோ மச் குட் மெமரிஸ் பேக், ஐ ஸ்வேர் இட். ஸோ அந்த ஒரு ஃபோன் இருக்கும். அதுக்கு முன்னாடி எஸ்டிடி பூத்தில் பேசி வெயிட் பண்ணுற அதெல்லாம் ஒரு காலம். இல்லைங்க, நான் அவங்க வந்துட்டு நான் வந்து ஐ ஸ்டே பம்மலில் இருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து சம்டைம்ஸ் வி கோ டு இந்த வாவின் இங்கே 58 இருக்கும். அதாவது லிட்டலாக ஆந்திராவான்னு எங்களுக்கு வந்து என்னடா போயிட்டே இருக்கும், கண்ணுக்கே தெரியன்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம சென்னைக்குள்ளே இருக்கும். அப்போல்லாம் வந்து மொபைல் கிடையாது. ஜஸ்ட் ஷியர் நைட்டு சொல்லுவோம், டே 4:30 ஃபஸ்ட்டு பஸ்ஸு, 4:15 பஸ்ஸு ஏறிடுவோம்டா அப்படின்னு சொன்னால் 4:15 பஸ் அங்கே இருந்து ஆகணும். கரெக்ட். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் சொல்கிற மாதிரி ஐல் பி கிளம்பிட்டடான்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துருப்போம். இப்போ நீங்கள் இந்த பஸ்ஸுன்னு சொல்கிற டைமில் எனக்கு என்ன ஞாபகம், எனக்கு அப்போல்லாம் 2 வீலர் கிடையாது. ஃபாதர் ஹேட் 2 வீலர் பட் யூஸ் கோ டு ஆஃபீஸ். என்னோட ப்ராக்டிஸ்க்குலாம் வந்து ஐ டேக்கன் பஸ். என்னோட இனிஷியல் அந்த ஒரு அம்மா வருவாங்க கூட. See, a lot of factors have contributed to the reality that I have played for the country. My parents were அவங்களோட கான்ட்ரிபியூஷனை வந்து ஒரு வார்த்தையில் அடக்க முடியாது. மை ஃபாதர் நம்பர் ஆஃப் த்ரோ டவுன்ஸ். அப்போல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும்போது நான் கேட்குற பேட்டு, நான் கேட்குற ஷூஸு, நான் கேட்குற பேட்ஸ், ஆக்சசரிஸ் ஒரு லெவல் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்பான்சர்ஷிப் வந்தது. ஓகே,
அதுக்கு முன்னாடிலாம் he used to get me like I'm very very grateful for all that. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் No, totally get it, totally and get then my mother working woman, she needs to take care of my sister as well, then she go to work, come back, teach me studies, academics. She was very particular, both of them very particular that I had to finish my degree, very particular. So their contribution, if I just look back and see, they've guided me and molded me into a person what I am today. எனக்கு இப்போ ஒரு நல்லது கெட்டது தெரியுது, இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னா எல்லாமேனா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தெம். மை கிராண்ட் மதர், அன்பிலீவபிள் பர்சன் இன் மை லைஃப். அவங்க ஐ ஸ்டில் மிஸ் ஹர், எவ்ரிடே ஐ மிஸ் ஹர். பட் அவங்களோட அந்த தைரியம், அவங்க வந்து ஈவன் ஷீ ரீசென்ட்லி பாஸ்ட் அவே, பட் டில் பிஃபோர் மை நான் லாஸ்ட் இயர் பரோடாவில் வி பிளேட் குவார்டர் ஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் உத்தராகண்ட். ஓகே, ஏதாவது ஒரு மேட்ச்சுக்கு வந்து எனக்கு நர்வஸாக இருக்குது, இல்லைனா எனக்கு வந்து நல்லா பண்ணணுன்னா நான் அவங்களாம் கால் பண்ணுவேன். இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது, ஜஸ்ட் ஹேவ் மீ இன் ப்ரேயர்ஸ், நல்லா பண்ணுவேன். ஸோ வாட் ஷி யூஸ் டு டெல் இஸ், எது இருக்கோ இல்லை நீ தைரியமாக ஆடு, நீ ரன் அடிக்கிற விக்கெட், நீ தைரியமாக போலிங். அவங்களுக்கு என்னென்னே தெரியாது கேமு, ஆனால் நீ தைரியமாக போ, தைரியமாக ஃபஸ்ட்டு நீ தைரியமாக. சம்டைம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அம்மாவும் ஒரு பாட்டி வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு கேம் பற்றி தெரியாது, பட் ஷியர் கான்ஃபிடன்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. Not only for me back, she withheld the entire family. So அந்த மாதிரி ஒரு courageous woman வந்து she is also inspiring. It's very inspiring in my life. ஸோ அதுதான் இப்போ என்ன மேக்ஸிமம் என்ன ஆகும், மேட்ச் போகும், அடுத்த மேட்ச் நல்லா பண்ணு, நீ தைரியமாக மட்டும் இரு, தைரியமாக போ, தைரியமாக ஆடு, பயப்படக்கூடாது, சொல்லியிருக்கேன்ல பயப்படாது. அதை கேட்டுன்னு போகும்போது நான் இதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே நான் ஜெயிக்கணும், நல்லா பண்ணணும், விக்கெட்ஸ் வேணும், ரன்ஸ் வேணும், அது ப்ரே பண்ணிக்கணும், ஓகே நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஃபோன் பண்ணி ஈவினிங் வரை கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து இட் புஷ்ட் மீ டு டூ வெல். ஸோ அவங்களுக்கு என்ன, அவங்க கூட என்ன ப்ராக்டிஸ்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க சின்ன வயசில். ஸோ ஒன்றுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன்லேருந்து தான் வந்து இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் அண்ட் தென் இட் கேம் டு அ பிகர் பிக்சர் அண்ட் ஒரு இந்தியன் டீம் அப்படின்னு வரும்போது அது வந்து ரெலிஷ் பண்ண முடிஞ்சது இன்னும் நல்லா. அந்த ஒரு ப்ளூ ஜெர்சி நான் போட்ட அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் நான் போடுற அந்த ஒரு மொமெண்ட் வந்து என்னோடய லைஃப் டைமில் நான் மறக்க முடியாது. லைஃப் டைம் அது வந்து ஒரு செகண்ட் கூட என் மைண்ட்லேருந்து போகாது. அந்த மாதிரி தான் அதை போடும்போது என்னோடய ப்ராக்டிஸ் செஷன்ஸ், என்னோடய ஜேர்னி, அதெல்லாம் அந்த டைமில் உங்களுக்கு ஞாபகம் வராது. ஏன்னா பிகாஸ் யூ வில் பி ஃபீலிங் தட் இது. பட் in the retrospect when you think about it, your journey flashes in your eyes. Absolutely. So அதனால தான் வந்து journey is more important than destination சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ப்ராசஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க, உங்களோட ரிசல்ட் கண்டிப்பாக வரும். அதெல்லாம் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லிட்டீங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ் தான், இல்லை வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராசஸில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு குட் ஃபேஸ் பேட் ஃபேஸ் வரும்போது யூ ஷுட் நெவர் கெட் கேரிட் அவே பை குட் ஃபேஸ். யூ ஷுட் நெவர் பி வாக் டவுன் பை அ பேட் ஃபேஸ். அதை நீங்கள் போயிட்டே இருக்கணும். பேலன்ஸ் இஸ் எவ்ரி திங் இன் லைஃப் அக்கார்டிங் டு மீ. அதை வந்து ஏர்லியராக ரியலைஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. இட்ஸ் ஹியூமன் நேச்சர். ஒன்ஸ் வென் கிரிக்கெட் டீச்சர்ஸ் யூ, நான் கிரிக்கெட்டர்னால எனக்கு கிரிக்கெட் இஸ் டீச்சிங் மீ. எதை கேரியராக இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனியில் அவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் தான் அதை கற்றுக் கொடுக்கும். அந்த அவங்களோட அந்த இது. இப்போ ஒரு பேட்மிண்டன் பிளேயருக்கு அது இப்போ அந்தந்த டிசிப்ளினில் இருக்கிறவங்களுக்கு அது டெஃபினட்டாக கற்றுக் கொடுக்கும். யூ ஷுட் பி டு பேலன்ஸ் இட். நீங்கள் பேலன்ஸ் ஆஃப் யுவர் சக்ஸஸ் அண்ட் விம்பிள்டனில் எழுதியிருப்பாங்க மேலே, யூ ஷுட் பி ஏபிள் டு பேலன்ஸ் யூர் சக்ஸஸ். ஸோ இட்ஸ் அன் அமேசிங் லைன் டெஃபினட்டாக. ஸோ தட் இஸ் த மேட்டர் ஃபார் மீ. இப்போ லுக்கிங் ஃபார்வர்ட் இன் லைஃபும் எனக்கு பேலன்ஸ் தான் முக்கியம். ட்ரூ கரெக்ட். ஸோ இப்போ நீங்கள் அதை சொன்னீங்க, தமிழ்நாடு ஜர்னி ஆரம்பித்து இவ்வளோ இதெல்லாம் தாண்டி இப்போ தமிழ்நாடு டீமில் வந்துட்டீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. நான் சடன்லி சம்மன் இஸ் லுக்கிங் அட் யூ, மேலேருந்து செலெக்ஷன் கமிட்டி பார்க்குறாங்க, இந்தியன் டீம் அப்படின்ற ஹோப்ஸ் இருக்கா நமக்கு. ஸோ அந்த பிரிட்ஜிங் த கேப் சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் ஒரு அண்டர் 19லேருந்து ஒரு தமிழ்நாடு போகிறதுங்கிறது ஒரு பெரிய லீப்பு. ஒரு தமிழ்நாட்டிலேருந்து அடுத்த லெவல் இந்தியா போகிறீங்க அப்படிங்கிறது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லீப் ஆல் டுகெதர். ஸோ அந்த பிரிட்ஜிங் த கேப்புக்கு உங்களுக்கு எல்லாம் தேவைப்பட்டுச்சு. இல்லை நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸாக ஃபீல் பண்ணீங்க? 2008 போயிட்டு அந்த இந்தியா கேப் ஃபஸ்ட்டு வாங்குறீங்க, ஒரு டெபு பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஆனதுக்கும் அந்த இந்தியன் டீமுக்குள்ள போனதுக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு வீடியோஸோ டக்குன்னு பார்த்து சொல்கிறதுக்கு இதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே டிவியில் ஏதாச்சும் லிமிட்டடாக என்ன பார்த்துருக்கீங்க அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்கள பற்றி. உண்மையாகவே அதெல்லாம் இல்லைனாலே கொஞ்சம் ப்ரெஷர் ஃப்ரீயாக இருந்து அப்போ கொஞ்சம் நிஜமாக நான் சொல்கிறேன். சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து இப்போது அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஹெல்பிங் டு அன் எக்ஸ்டென்ட். ஐம் நாட் டினைங் தட் ஃபேக்ட். பட் டூ மெனி கேமராஸ் பீப்புள் ஆர் நவ் knowing everything. People are knowing everything. You don't get to have that much of privacy what you had the other days. You're constantly under the radar. நீ என்ன பண்ணுற, நீ என்ன, I feel that way. அது இல்லாமல் கொஞ்சம் ப்ரெஷர் ஃப்ரீயாக இருந்தது. அப்போது நம்ம பேட்டிங் ஆட்டு நம்ம போலிங் போட்டு நம்மளே நம்ம கேமை பற்றி யோசிக்கிறப்போ we used to improve.
யூனோ இப்போ ஒரு 4 பேர் பார்க்குறாங்க, இப்படி இருக்குது ஒரு ப்ரெஷர். 4 அனலிஸ்ட்டு 2 கோச்சு எல்லாம் உட்காந்து நோட் பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு. சி அதெல்லாம் இருக்கணும் தான், பட் ஆனால் யூ வில் பி யுவர் ஓன் கோச்சுன்றது தான் அது என்னது, நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும். அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிது. நான் வந்து ஐ வாஸ் நெவர் என்ன சொல்கிறது, ஒரு நிறைய பேர் நான் என் கேமை டிஃபைன் பண்ண வச்சதே இல்லை. சம்டைம்ஸ் அந்த டூ மெனி கேமராஸ் அண்ட் ரெடார்ஸ் அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். சில பேரால் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நான் எனக்கு எப்படின்னா என்னோடய கேமை நானே ரெட்ராஸ்பெக்ட் பண்ணி நானே பண்ணணும் தான். அஃப்கோர்ஸ் எனக்கு மென்டர்ஸ் இருந்திருக்காங்க, இப்போவும் இருக்காங்க, அது வேறு விஷயம். பட் எனக்கு எப்படின்னா ஒரு ஃபேஸில் என்ன ஆச்சுன்னா என்னோடய போலிங் ஆக்ஷன் வந்து ஏதோ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு வரும்போது வீடியோலாம் பார்த்து சேஞ்ச் பண்ணி ஸ்லோவாக பண்ணி லைன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. நான் எடுத்துன்னு வந்து போட்டால் ஆஃப் ஸ்டம்பில் விழும், கம்ப்ளீட்லி எனக்கு கண்ட்ரோலே இல்லை. டவுன் த லெக் போகுது, எங்கெங்கேயோ போகுது, எங்கே மிஸ்டேக் பண்ணேனே தெரில. ஒரு செஷன் கேம்ப்ஸ் முடிச்சுட்டு வந்தோம், ஒரு மாதிரி இட் வில் பி டிப்ரெசிங் ஃபார் அ ஃபாஸ்ட் பவுலர், எனி பவுலர். பட் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து அதோட பின்னாடி இருக்கிற அந்த டெக்னிக்காலிட்டிஸும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸு. ஸோ எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறமா ஒரு 1 or 2 months என்னோட ஓல்டு ஆக்ஷன் நானே விஷுவலைஸ் பண்ணி எங்கே வரும், எப்படி வரும் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்து நான் அதை போடுறதுக்குள்ளே நிஜமாக ஐ லாஸ்ட் கான்ஃபிடென்ஸ் இன் தட் ஃபேஸ். திருப்பி கரெக்டாக போட முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப ஒர்க் பண்ணி ரொம்ப நம்ம அந்த கேமரா ரேடாலே இருந்தோன்னா இட்ஸ் நாட் குட். ஐ விஷ் டு சே தட் ஃபார் தி யங்கர் ஜென்ரேஷன் ஆஸ் வெல். நம்ம கேமை நம்மளே தான் சேஞ்சஸ் ஆர் குட் ஒன்லி வென் அது லிமிட்டடாக இருந்தால். அது வந்து ரொம்ப நிறையா இல்லாமல் ஒரு ஒப்பீனியன் ஓரியன்டாக இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் பண்ணால் உங்களுக்கு அது இட் வில் டேக் யூ ஃபார்வர்ட். இல்லைன்னா வந்து அது ரொம்ப கஷ்டம் பாக்ஸ் டெஃபினட்டாக. ஸோ அந்த ஒரு தமிழ்நாட்டில் இந்தியா நீங்கள் போயிட்டீங்க, ஓகே நான் போய் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெவல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்ல லெவலில் இன்டென்சிட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஐ வுடன் சே தமிழ்நாடு இன்டென்சிட்டி இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ நீங்கள் ஒரு இந்தியன் டீம் போகிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி 11 பேரும் பெஸ்ட்டு. அந்த பெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அங்கே ஒர்க் பண்ணணும். ஏன்னா மேலே போயிடுறது ஈஸி, தக்க வச்சுக்கணுன்னா நீங்கள் வந்து டபுளாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியும். மேலே போகிறதுக்கு இஃப் யூ ஆர் புட்டிங் இன் 120% டு சஸ்டெயின் ஆன் டாப் யூ ஹேவ் டு கிவ் யுவர் 120%. 150%. 120 நீங்கள் மேலே போகிறதுக்கு கொடுக்குறீங்கன்னா 150 நீங்கள் சஸ்டெயின் ஆகிறதுக்கு கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் போதும் உங்களை திருப்பி கீழே எடுத்துகிட்டு வரதுக்கு வாங்க. ஏன்னா பீப்புள் பி வெயிட்டிங், அங்கே பின்னாடி பேக்கப் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு மேட்ச் சரியாக பண்ணலையா அடுத்த மேட்ச். ஏன்னா கிரிக்கெட் இஸ் க்ரோயிங் தட் வே. லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸில் கிரிக்கெட்டோட க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னா காம்படிட்டிவ்னஸ் இருக்குது, இன்டென்சிட்டி இருக்குது, ஃபிட்னஸ் வைஸில் டெவலப் ஆகுது. இது எல்லாமே ஓவராலாக வந்து ஒரு இன்கம் ஜென்ரேஷன் நிறையா ஆகுது. ஒரு பர்சனுக்கு ஃபேம் அண்ட் ஐடென்டிட்டி கிடைக்குது. ஒரு ரெவல்யூஷனே நடக்குது கிரிக்கெட்டில், விமன் கிரிக்கெட். Especially competitiveness has gone. Yeah. So many eyeballs watching the sport. Exactly. And people are giving women cricket the importance. And இப்போ எப்படின்னா ஒரு ஸ்மிருதி அண்ட் ஹர்மன் பிகம் ஹவுஸ் ஹோல்ட் நேம்ஸ் லைக் விராட் கோலி அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் நேம்ஸ் ஆகிட்டாங்க. மித்தாலிக்கு அப்புறமா இவங்க 2 பேர் ஹவுஸ் ஹோல்ட் நேம்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு கெரியர் இருக்குதுன்னு தெரியும். ஸோ நீங்கள் மேலே போகிறதுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு ஆடும்போது உங்களோட அவுட் ஆஃப் த ஸ்கில்ஸ் பண்ணி நீங்கள் எல்லா மேட்ச் விக்கெட் எடுத்து நீங்கள் அது அடுத்த லெவல் போகிறீங்கன்னா அங்கே டபுள் அவுட் ஆஃப் ஸ்கில்ஸ் பண்ணணும். மெயின் நீங்கள் கேட்ட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்டென்சிட்டி தான். அண்ட் ஆல்சோ அவேர்னஸ். என்ன பண்ணால் ஸ்மார்ட் பிளேயிங் ஸ்மார்ட் கிரிக்கெட் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணால் விக்கெட் விழும், என்ன பண்ணால் உங்களால் ரன் அடிக்க முடியும், இந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி போடணும். தட் இஸ் வேர் என்னோடய ப்ரீவியஸ் பாயிண்ட்டை நான் வந்து சொல்ல. உங்களோட கேமை நீங்கள் தான் பார்க்கணும். ரொம்ப நீ இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ண ஒப்பீனியன்ஸ் இருந்தால் வேலைக்கு. ஸோ எந்த ஒரு மைண்ட் வந்து அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கோ அவங்கள வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இன் லெவல்ஸ் கேட்டிங்கல்ல. People who have more awareness on the game will survive. People who play smart cricket will survive. இதுதான் மேட்டர். மேலே நீங்கள் வந்து you cannot be like சொல்லி நீங்க பண்ண முடியாது. அந்த இன்ஸ்டன்ட்ல அந்த சிச்சுவேஷன்ல you have to be a game awareness சுத்தி இருக்கணும். உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கணும்னு நீங்க நினைக்கணும். you have to be the best ன்னு நினைச்சா மட்டும் தான் அங்க முடியும். ஏன்னா உங்களை சுத்தி 15 பேரும் பெஸ்ட் அங்க. even from the zonal level if you start. that is the main differentiation I can probably say to the domestic level and international level.
ஹர்மன்பிரீத் இந்த 171 இருந்து அடிச்சாங்க இல்லையா செமிஃபைனல் 2017 வேர்ல்ட் கப்பில். How do you think that drastically changed the scenario or scene, the women's cricket scene? என்னை பொறுத்த வரைக்கும் that is a match which changed the prospect of how people started looking at women cricket in India. என்ன அடி எல்லாம் 115 ball 171. அதாவது யாருமே எதிர்பார்க்கல. ஆஸ்திரேலியா வேற பீஸ்ட் அந்த டைமில். அண்ட் வேர்ல்ட் கப் டெலிகாஸ்ட் ஆகுது டிவியில். நோபடி எக்ஸ்பெக்டட் இந்தியா டு பீட் ஆஸ்திரேலியா அண்ட் கோ இன் டு த ஃபைனல்ஸ். அந்த ஒரு ஹை இன்டென்சிட்டி, அந்த இன்டென்சிட்டி பற்றி தான் நான் சொல்கிறேன். வென் இட் மேட்டர்ஸ் யூ ஹவ் டு ஸ்டெப் அப். நீங்கள் மித்தாலி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட 100 அடிப்பாங்க, ஹர்மன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட 100 அடிப்பாங்க. ஸோ பெரிய பிளேயர்ஸ்க்கு தெரியும் எந்த இடம் அங்கே மேட்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விராட் எடுத்திங்கன்னா பெரிய மேட்சஸ்லாம் அடிப்பார். ஸோ நான் ஒரு சின்ன மைண்டில் வந்தது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு இன்டென்சிட்டி எங்கே பண்ணணுமோ அங்கே பண்ணிடணும். அந்த 171ங்கிறதுனால என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறமா தான் வந்து இந்த WPL அந்த WPLோட அந்த பேச்சே வந்தது. இதுக்கு WPLக்கு முன்னாடி வந்து ஒரு லீக் மாதிரி நடந்தது. ஒரு 3 டீம் வச்சு வெலாசிட்டி, ஐ நாட் ஏபிள் டு ரிமெம்பர் த நேம்ஸ், trailblazers அந்த மாதிரி வச்சு அந்த ஒரு டாப்பிக்கே எனக்கு தெரிஞ்ச 17 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் தான் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. விச் மீன்ஸ் அந்த இன்னிங்ஸோட இம்பேக்ட் பார்த்துக்கோங்க. இன்றைக்கும் அந்த இன்னிங்ஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் பார்ப்பேன், ICC போடுவாங்க போஸ்ட்டு, திஸ் டே தட் இயர் ஹர்மன்ஸ் 171. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் தான் அந்த இன்னிங்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு தட் இன்னிங்ஸ் தட் அதுலேருந்து விமன் கிரிக்கெட்டுக்கு திஸ் நோ லுக்கிங் பேக். ஸோ இட் இஸ் ஒரு இன்னிங்ஸ் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ கபில் தேவோட அந்த ரன்னிங் பிஹைண்ட் கேட்ச் வந்து இன்னைக்கும் பேசப்படுது. ஓவரா கபில் ரன்னிங் பிஹைண்ட் சொன்னீங்க, சச்சினுடைய சாண்ட்ஸ்டார்ம் நாக், டெசர்ட் ஸ்டார்ம் நாக் அண்ட் ஹர்மன்பிரீத் கௌர் அந்த ஒரு ஈக்குவாலிட்டி டெஃபினட்டா அந்த ஒரு லெவல்ல வைக்கலாம்னு 100% டவுட்டே இல்லை அதில். அண்ட் ஓவர் தி இயர்ஸ் ஷி ஹஸ் ஆல்சோ பின் ஒரு பாத் பிரேக்கர் ஒரு. ஸோ அதனால இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து சேர்ந்து நீங்கள் அந்த இன்னிங்ஸை பார்க்குறப்போ 100% இட்ஸ் ரெவலேஷன். டைனாமிக்ஸே மாறிடுச்சுல. அந்த வே ஷி வாஸ் ஏபிள் டு கவுண்டர் அட்டாக் தி ஆப்போனன்ட். அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எங்கெங்கேயோ அடிச்சாங்க. ரோஹித் சர்மா வந்து ட்வீட் பண்ணார் முடிஞ்சோடனே, தட் வாஸ் சம் ஹிட்டிங் அப்படின்னு. ஐம் நாட் ஷுர் அபவுட் த வேர்ட்ஸ், பட் தேர் வாஸ் அ ட்வீட் ஃப்ரம் ரோஹித் சர்மா. ஸோ அந்த சிக்ஸஸ்லாம் பயங்கரமாக, அதுவும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்லாம் எங்கெங்கேயோ அடிப்பாங்கப்பா, சான்ஸே இல்லை. ஹை இன்டென்சிட்டி கேம், ஃபுல் க்ரௌட் பேக்ட் அப்பு. இந்தியா நீங்கள் ஆடுறீங்க அங்கே செமிஃபைனல்ஸ், அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ 2008 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்தியா டெபு வருது ஓடிஐயில். அண்ட் 6 years லேட்டர் உங்களோட டெஸ்ட் டெபு. சொல்லும் போதே அவருடைய சிரிப்பு வருது பாருங்க. மெமரபிள் டெபுவில் ஏன்னா நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது ஐ திங்க் ஒன்லி 8 கிரிக்கெட்டர்ஸ் மேட் த டெபுவில் அந்த ஒரு டெஸ்ட்டில். விளையாடின 11ல் 8 பேர் டெபு. மித்தாலி, கருணா ஜெயின் அண்ட் ஜுலான் மட்டும் தான் ஏற்கனவே ஆடினவங்க. மீதி 8 பேருமே டெபுட்டான்ஸ் இல்லையா? அதில் வந்து ஸ்மிருதி மந்தனா டெபு பார்த்தாச்சு, திருஷ்காமணி இருந்தாங்க அதில். தென் ஏக்தா பிஷ், சுப்லக்ஷ்மி, ஷிகா பாண்டே இருந்தாங்க. டெபு கரெக்ட். நிறைய. ஸோ இவ்வளோ பேர் அதில் டெபு 8 members மேட் த டெபு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 hours வாஸ் யுவர் ட்ரீமில் அந்த வார்ம்ஸ்லியில் 5 விக்கெட்டில் நீங்களே 4 விக்கெட்டே முடிச்சிட்டீங்க. நான் வந்து ஆக்சுவலி நான் ஒயிட் பால் கிரிக்கெட் நிறையா ஆடிருக்கேன். ரெட் பால் கிரிக்கெட் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் அதுக்கு முன்னாடி கேம்ப் தான் நான் எடுக்கிறேன். SG டெஸ்ட்டு அதுவே செம்மையாக இருந்தது போடுறதுக்கு. அங்கே வந்து டியூக்ஸு நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு, நீங்கள் கரெக்டாக போட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி. பட் எஃபர்ட் இருக்கணும். அண்ட் ஐ ஃபீல் வி ஹேட் அ வெரி டிவைன் இன்டர்வென்ஷன் இருந்தது அந்த மேட்ச்சில். எங்களுக்கு கொஞ்சம் வி ஹேட் அட்வான்டேஜ் ஆஃப் வின்னிங் த டாஸ். ஃபஸ்ட்டு ஸ்பெல் கிடச்சது வந்து ஜூலன் அந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறாங்க, இந்த பக்கம் இப்படி கூப்பிட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க ஐ ஹிட் த பால் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலாண்டில் டாஸ் போட்ட உடனே மேலே பாரு கீழே பார்த்து சொல்லு என்ன பண்ண போகிற, அதானே மேலே பாரு கீழே சொல்லு. இல்லை, அமேசிங் விக்கெட்ஸ் டு போல். When Mithali gave me the ball, she said, you hit the ball. I don't want you to look for swing. I want you to hit on the deck. அதுவே ஸ்விங் ஆஃப் தி விக்கெட் ஹெல்ப் கொடுக்கும். அதே தான் நடந்தது ஆக்சுவலி. அண்ட் ஐ நியூ, எனக்கு 2 பால் போட்டோடனே தெரியும் எனக்கு வந்து அன்றைக்கி பால் பயங்கரமாக போகுது கையிலேருந்து அப்படின்னு சொல்லி. அந்த சீம் ஐ குட் ஃபீல் இட், த ரன் அப், த ஸ்மெல் ஆஃப் த கிராஸ். இது ரொம்ப பொயட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, பட் இதுதான் உண்மை. போயிட்டு சார்லட் எட்வர்ட்ஸ் என்னோட கம்பேக் சீரீஸ்லேருந்து நான் அவங்கள வந்து ஷீஸ் எ லெஜெண்ட், டெஃபினட்டாக நான் லெஜெண்ட் தான். பட் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹவ் டிஸ்மிஸ்ட் ஹர் quite a few number of times. So எட்வர்ட்ஸோட விக்கெட் வரும், தென் ஒரு காட் பிஹைண்ட், கிரீன்வே லோட கிரீன் லெஃப்ட் ஹேண்டர் பால் ஒரு இன்கமிங் ஒன்று, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு, அதாவது லெக் பிஃபோர் எப்படி இருக்குன்னா வெளில போயிட்டு உள்ளே வரும் பால்.
ஸோ அது வந்து எனக்கு அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து அந்த வாட் எவர் இட் இஸ் ஃபார் மீ பிளேயிங் டெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப் இந்தியா வாஸ் தி ஹைலைட் ஆஃப் மை கரியர். ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் தட் ஐம் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் இந்தியா. And you scored 27 the first innings lead எடுக்கிறதுக்கீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் நீங்க தான். ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன் 50 ஸ்கோர் பண்ண முடியலன்னு. ஏன்னா அவ்வளோ எனக்கு பிடிக்கும் பேட்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட் பேட் ஆடலாம், அடிக்க வேணாம், எவ்வளோ நேரம்னா பேட்டிங் ஆடலாம், நிறைய டைம் இருந்தது. அதில் ஒரு என்ன சின்னன்னா இப்போ நம்ம ஜுலனோட ஆடின்னு இருக்கிறப்போ ஐ தாட் ஓகே 15 minutes தான் ஆடி முடிச்சிடலாம், வில் லுக் த்ரூ தி டே அப்படின்னு பார்த்தப்போ என்ன ஜுலன் கேட்க சொன்னாங்க இன்னும் எவ்வளோ நேரம். மழை முடிஞ்சு நாங்கள் திருப்பி வந்திருக்கோம். ஷீ செட் யூ ஆஸ்க் த அம்பையர் ஹவு லாங், 45 minutesன்னாரு. நான் என்ன 45 நிமிஷம் இருக்கா இன்னும் பேட்டிங் ஆடணும் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க டோன்ட் திங்க் அபவுட் த டைம். ஏன்னா ஐ வாஸ் ஒன்லி திங்கிங் அபவுட் சீயிங் த்ரூ தி டே அண்ட் கமிங் பேக் ஃப்ரெஷ் ஃபார் நெக்ஸ்ட் மார்னிங். 65 for 6லேருந்து எப்படியோ எடுத்துன்னு போயிட்டோம் ஸ்கோரை. ஒரு இல்லை 54 for 6, ஐம் நாட் 6 wickets போயிடுச்சு. ஆனால் அந்த செஷனை நாங்கள் பார்க்கணும், அதுக்கப்புறம் லீடும் எடுக்கணும். அப்படியே ஏதோ ஒரு 85 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டோம் அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும். பட் அந்த 27 runs வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னிங்ஸ் இப்போ வரைக்கும். ஏன்னா நான் ரொம்ப ரசித்து ப்ளஸ் ஒரு வின்னிங் காஸ்ட்டில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்தது, ஒரு டெஸ்ட் இன்னிங்லாம் ஜெயிக்கிறீங்கன்றது. அண்ட் நடந்து போச்சு கூட பிளேயர்ஸ் were happy about the 27, you know, because it came in the right time. and ஒரு டீம் எனக்கு எப்போவுமே புது டீம்ஸ் காஸ் ஃபர்ஸ்ட் டீம் தான் முதல்ல. டீமுக்கு என்ன பண்ணணும்னு நினச்சாலே நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம், ஓகே, அதுதான் முக்கியம். ஸோ அது ஒன்று. ஸோ அங்கேருந்தே வந்து there was no looking back in the test match. We won the test. 60 runs needed. எனக்கு ஞாபகம் இருக்குது ஹோட்டல் அந்த 4th morning வந்து 4th day மார்னிங் கீழே ஹோட்டலில் ரூம்லேருந்து கீழே வரும்போது கோச் வாஸ் ஸ்டாண்டிங் there. 60 runs we needed. ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தது, ஃபீவரிஷாக இருந்தது. அது வந்து இட்ஸ் a feeling மறக்கவே முடியாது. அண்ட் நான் ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இட் ஒர்க்ஸ் சூப்பர். என்னோட ஃபீலிங் அது. ஸோ யாரையுமே நகரவில்லை, ஒருத்தர் அப்படியே அந்த விண்டோ கிட்ட இருந்து தான் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி என்னென்ன பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக உங்கள் கிரிக்கெட் சூப்பர்ஸ்டிஷனா? என்னோட இது நான் ரைட் பேட் தான் ஃபஸ்ட்டு போட்டுப்பேன். ரைட் பேடு மக்களே, யாராவது ரைட் பேட்லாம் போட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, தம்ஸ் அப். நானும் தான் ரைட் பேட் ஃபஸ்ட்டு போடுவேன். இன்ஃபேக்ட் நான் லெஃப்ட் பேட் தான் ஃபஸ்ட்டு போடுவேன். ஃப்ளாப் இல்லை, லாஸ்ட் இதுதான் ஃபஸ்ட்டு போடுவேன். ஓகே இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஐ எம் வெரி சென்டிமெண்டல் அபவுட் தி வே ஐ செட் அப் மை திங்ஸ் பிஃபோர் அ கேம். எனக்குன்னு ஒரு அரீனா வச்சு யாரும் அங்கே எல்லாருக்குமே தெரியும் பசங்க அங்கே வந்தால் எனக்கு கொஞ்சம் இரிட்டபிள், என்ன தனியாக விட்டுணும். அந்த மாதிரி நான் என்ன ஜோன் மேட்ச் ஜோன்னு ஒன்று இருக்குது, அந்த ஜோனில் விட்டுடணும். ஸோ அதெல்லாம் இருக்குது. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் பிளேயர். சில பேர் அப்படியே நேரம் அந்த பேக் போட்டு போய் வார்ம் அப் பண்ணிட்டு ஆடுவாங்க. இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் இந்தியாவில் சொல்லுங்க, நாங்கள் லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேடு போட்டியா, ஹெல்மெட் எந்த எடுத்து, க்ளவ் ஏன் போல, இந்த லெவலுக்கு நாங்கள் தலை லெவலில் லோக்கல் ஆடுறதுக்கே இப்படி இருக்குது சும்மா ஆடுறதுக்கு. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் ஏதோ ஒரு மிஸ் ஆகிற ஃபீலிங் கிட்டே இருக்கும்ல, அது பண்ணாமல் போயிட்டோம்னா. ஆமாம், அது வந்து நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஆக்சுவலி மைண்டு தான், அது வந்து ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் அதை பண்ணணும், ஐயோ அதை பண்ணலையே, அதை பண்ணி ஒரு மேனரிசம் நம்ம சொல்லிட்டே இருப்போம். இப்போ தோனிக்கு அந்த டிப்பிக்கல் மேனரிசம், சச்சினுக்கு ஒன்று இருக்குது, தினேஷ் கதிக்லாம் சைடில் போயிட்டு எக்ஸ் நிறைய போட்டு இருப்பாரு. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது. நான் பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டாண்ட்ஸ் போவேன். அம்பையர்ஸ்லாம் வார்ன் பண்ணுவாங்க என்ன, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ நீட் மை டைம். பட் அவங்ககிட்ட சரின்னு தான் சொல்லி ஆனும் அம்பையர்ஸ் வி கே நாட் சே இல்லையா. பட் கொஞ்சம் நான் எஃபோர்ட் எடுப்பேன். அதுக்கப்புறமா ஒரு 40-50 runs வந்ததுக்கப்புறமா அந்த அந்த குரூப் பார்த்து வச்சு அதான் அந்த மேனரிசம்ஸ்லாம் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் மை இட்ஸ் வித் மீ அந்த மாதிரி. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்சில் வில் கம் பேக் டு டெஸ்ட் மேட்ச் சூப்பர்ஸ்டிஷியஸ்லாம் இருந்தது. இட்ஸ் மித்தாலி ராஜ் வந்து புக் படிப்பாங்க மேட்ச் அப்போ, அது இட் கீப்ஸ் ஹர் காம். என்ன ஃபோட்டோவில் அந்த 2017 வேர்ல்ட் கப் ஃபைனல். ஸோ அவங்க புக் படிச்சிருந்தாங்க, அவங்க ஜோனில் இருந்தாங்க. அவங்க பேடப்னா அவங்க ஜோனுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க ஒரு 50 ஸ்கோர் பண்ணுவாங்க செகண்ட் இன்னிங்ஸில். அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஃபீலிங் ஆஃப் வின்னிங் த டெஸ்ட் மேட்ச். அண்ட் 4th day அன்றைக்கி 3rd eveningயே ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு, வின்னிங் வந்து நம்ம கையில் இருக்குது, 60 runs வேணும், ஆடினா வின்னு. க்ரௌடெல்லாம் அங்கே நாங்கள் இந்தியாவில் இருக்கோமா இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரி தெரியல, ஃபுல் இந்தியன் சப்போர்ட்டர்ஸு. பவுண்டரி சுற்றி வர்ம்ஸ்லி வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கிடையாது, பட் இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் கிரவுண்ட், அவுட்ஸ்டாண்டிங், வெரி சீனிக், வெரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கிரிக்கெட் ஆடுறதுக்கு. இங்கிலாண்டில் மோஸ்ட் ஆஃப் இடம் ஃபுல்லாக இருக்கும், பட் வர்ம்ஸ்லி வாஸ் அமேசிங். அந்த இடம் ஃபுல்லாக லான்ஸு எல்லாம் வந்து எடுத்துன்னு வந்து இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் தான் ஃபுல்லாக. ஸோ வி ஸ்போக் டு லாட் ஆஃப் தெம் இன்வைட்டட் அஸ் ஃபார் கம்மிங் ஓவர். சும்மா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இந்தியாவிலேருந்து வராங்க, அவங்க அவ்வளோதான் தெரியும். இந்தியன்ஸ் அங்கே செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஹோம் ஃபுட்லாம் கொடுத்தாங்க. இட் வாஸ் வெரி நைஸ் திங் டு யூனோ ஃபீல் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி இருந்தது. இட் வாஸ் ட்ரூலி அ வண்டர்ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மை கெரியர்.
ஸோ இந்த ஒரு ஃபேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த 2014 அந்த 2012க்கு நான் வந்து அவனை திருப்பியும் கோயிங் பேக் டு 2012. ஸோ அதாவது எல்லாருக்கும் நீங்கள் சொன்னீங்க உங்கள் பாட்டி எவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க, ஒரு மோட்டிவேஷன், உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட். பட் ஸ்ரீநாத் அவர் பேர் நான் இருக்காமல் இந்த பாட்காஸ்ட் போகாது இல்லைங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மை படம் வந்தது. எனக்கு டக்குன்னு அதை பார்க்கும்போது உங்கள் ஸ்டோரி தான் ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக. இன்னும் நான் அந்த மூவி பார்க்கல, பட் அஃப்கோர்ஸ் ஹவ் யுவர் ஹஸ்பண்ட் ஆக்சுவலி சப்போர்ட்டட் இல்லை. அவருமே ஒரு கிரிக்கெட்டர், ஹி நோஸ் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. ஐ நோ ஹிம் ஃப்ரம் லாஸ்ட் லைக் ஒரு 2012லேருந்து 11லேருந்து எனக்கு தெரியும். வி மெட் இன் அன் அகாடமி அண்ட் வி ப்ராக்டிஸ் டுகெதர் அண்ட் ஆல் தட். பட் த அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் தட் ஹி ஹஸ் டன் ஃபார் மீ ஓவர் த லாஸ்ட் 10 years இஸ் cannot be like I cannot describe it இந்த ஒரு பாட்காஸ்ட்டில் என்னால் சொல்ல முடியாது. ஸோ he has handled everything regarding what surrounds my game, my net sessions, arranging the bowlers, giving me throwdowns, my எனக்கு ஏதாவது ஒரு ஆக்சசரிஸ் வேணும் கிரிக்கெட்டுக்கு. இப்போ நாளைக்கு எனக்கு ஸ்பின்னர்ஸ் தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ ஹீல் அரேஞ்ச் கிவ் மீ ஸ்பின்னர்ஸ். இல்லை நாளைக்கு எனக்கு வந்து இந்த ஷாட் மட்டும் போதும், இல்லை டைம் ஸ்லாட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கிறது வந்து இட்ஸ் ஐ மீன் இட்ஸ் டெஃபினெட்லி மை பேரண்ட்ஸ் ப்ரேயர்ஸ் அண்ட் காட்ஸ் பிளெஸிங் தான். ஐ லைக் டு பி வெரி ஹம்பிள் தேர். பட் இன்னி வரைக்கும் கூட ஹீ டில் த டைம் ஐ ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட ஹீ செட் திங்க் அபவுட் இட். It's not a compulsion. We can still move on. You still have it in me. But it was a well thought about decision. I had to discuss with my parents, my husband and my one of my very close friends. So discuss பண்ணி எடுத்தது தான். பட் எனக்கு என்னென்னா அதுலேயும் he didn't force me. லைக் உனக்கு விளையாடணும் அப்படின்னு நான் சொல்லும்போது he gave his maximum support. ரிட்டையர்மெண்ட்னா ஓகே, you are choosing this. I'm not going to stop you. இனிமேல் நம்ம இதுலேருந்து என்னவோ அதை பார்க்கலாம். ஸோ his contributions and his இது வந்து unmatched டெஃபினட்டாக. being a cricketer himself, he understood what I need, what kind of bowlers I need for practice. யாருக்கு நான் bowling போட்டால் கரெக்டாக இருக்கும், எனக்கு பால்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எனக்கு என்னோட நெட்டு அந்த சர்ஃபேஸ் அரேஞ்ச் பண்ணுறது, எந்த விக்கெட்டில் ஆடணும்னு கேட்பார். ஸோ அது வந்து ஐ ரியலி ஃபீல் ஓவர்வெல்ம்ட் when I think of all those things. என்ன if I had made a comeback he would have been happier, but he is not saying that. இல்லை எனக்கு இது வந்து for him he feels I've played my best cricket, I've given my best, that is enough for him. அவருக்கு வந்து I need to give my best on the field. Performance இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி ஸோ that is the whole thing. I like to dedicate that phase of my life to him. வெரி நைஸ். ஸோ ஸ்ரீநாத் இன்ஃபேக்ட் அவர் இப்போ இது கேட்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஸ்பயர் ஆவாங்க. He himself is a brilliant batter. I mean, it's not come out அவருக்கு வந்து he is not first division ஆடிருக்காரு. பட் he is அவர் நினச்ச லெவலுக்கு அவர் ஆட முடியல பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் எவ்ரி திங். பட் ஆஸ் அ பேட்டர் ஐ ட்ரூலி adore his batting. Very very stylish. பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் இருக்கும்போது யூ கேன் ஆக்சுவலி ரிலேட் பெட்டர்ல. அவங்க வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசும்போது ஓகே இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ரெண்டு சைடு இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க இருந்தாங்களும் நிறைய இன்புட்ஸ் வந்துட்டே இருக்கும். பட் அந்த அதர் ஃப்ளைட் நமக்கு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கும், நமக்கு இன்புட் வேணுன்ற போது வி மைட் கெட் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இல்லையா அவங்க மாதிரி ஆள் இருக்கும்போது. கரெக்ட். நாங்கள் மேக்ஸிமம் பேசுறதே கிரிக்கெட் தான். cricket. He is somebody who watches all kind of cricket matches, leagues. நான் அப்படி கிடையாது. I don't watch much of cricket, but he gives me so much of valid inputs. இது இப்படி இருந்திருக்கலாம், சிலது நான் அக்செப்ட் பண்ணுவேன், சிலது எனக்கு இல்லை ஸ்ரீ இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இல் நாட். அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஐ ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஒப்பீனியன். ஸோ ஓகே நீ இதை ஃபீல் பண்ணுறியா அண்ட் என்னன்னா he feels sometimes if I practice with him and all that, he feels that I get into a comfort zone. அது வந்து he doesn't like it. ஸோ அதனாலே வந்து he will not interfere. He wanted me to get into other mentors, like you know he'll come for the session பாப்பாரு எல்லாம், but he will not interfere in the coaching aspect. இந்த ஃபெமிலியாரிட்டி இருக்கறனால அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பீங்க. He feels that ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து, but we still discuss a lot of cricket. அவர் சொன்ன ஒரு அது இந்த ஸ்கூல் பசங்க படிக்கும்போது அவங்க அம்மாவே டீச்சரா இருப்பாங்க, கிளாஸ் டீச்சரா. அப்ப வந்து திட்டவும் முடியாது, ஐயோ பையனா போயிட்டானே அந்த இது இருக்கும். சம்திங் சிமிலர் சிச்சுவேஷன் தான். பட் என்ன நான் அந்த செஷனில் இருந்து எப்படி பெட்டராக பண்ணியிருக்கலாம், என்ன இல்லை பெட்டராக பண்ணியிருக்கலாம் இருந்தால் மட்டும் தான் சொல்லுவார். இல்லை திஸ் வாஸ் ஃபைன், இந்த கரெக்டாக தான் இருந்தது, இந்த ஸ்பேஸ்லேயே இரு மேட்ச். அப்போது he understood the seriousness with which I practiced. ஒரு ப்ரையர் மேட்ச் எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஒரு ஆஃப் சீசனில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஜாலியாக பண்ணும்போது எப்படி பண்ணுவேன். he knew everything. ஸோ அது வந்து இட் வாஸ் ரியலி நைஸ், யூனோ. சூப்பர் நிஞ்சா. ஸோ நிஞ்சா இப்போ நம்ம பிளேயிங் கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட்டாக மட்டும் பார்க்காம ஒரு கெரியராக நீங்கள் பார்க்குறீங்கன்ற போது
அட் வாட் பாயிண்ட் இன் டைம் உங்களுக்கு தெரிஞ்சது ஓகே இதான் என் கெரியர், எனக்கு இங்கே போனால் எனக்கு ஜாப் கிடைக்கும், எனக்கு இங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா இப்போ மென்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கார்பரேட்ஸ் இருக்காங்க, நிறைய டீம்ஸ் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் லோவர் டிவிஷன் லீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்டைஃபன் போகுது, நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டு இருக்கு. பட் விமன்ஸ் கிரிக்கெட்னு போகும்போது அந்த லீக் ஸ்ட்ரக்சர் இன்னும் பெருசாக ஒன்றும் கிடையாது. வேர் யூ கோ த்ரூ லாட் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் டு கெட் செலக்டட், இல்லை செலெக்ஷன் இது ட்ரையல்ஸ் வைப்பாங்க, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு விமன்ஸ் கிரிக்கெட்டராக ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தவங்க விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு அது கெரியராக எடுத்துக்கணும்னா என்ன மாதிரி அவங்க பண்ணலாம்? வாட் இஸ் த வே ஃபார் ரோட் மேப்னா என்ன சொல்லுவீங்க? See, it's a very nice question actually. என்னென்னா ஃபஸ்ட்டே வந்து நம்மளால் ஒரு கெரியராக வேணும்னு டிசைட் பண்ண முடியாது. ஒரு டில் அபவுட் தட் கிட் ரியலைசஸ் எனக்கு இதில் பொட்டென்ஷியல் இருக்குது, என்னால் இதை பண்ண முடியும்னு அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வரத்துக்கே வந்து ஒரு 16 years ஆயிடும், 14 years அட்லீஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து உடனே ஓகேன்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா கெரியர் இருக்குன்னு தெரியும், WPL பார்க்குறாங்க, டிவியில் பார்க்குறாங்க, இந்தியா மேட்சஸ் பார்க்குறாங்க. பட் அட் தட் டைம் when I relate this question to myself, எனக்கு வந்து it took me about 3 to 4 years into professional cricket that you know so that must be around 18 நீங்க 18-19 இயர்ஸ்லாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அது அதாவது 18-19 இயர்ஸ்னு சொல்ல மாட்டேன், ஒரு 16 years வச்சுக்கலாம். 16 years நீங்க சீனியர் தமிழ்நாடு டீம் போயிட்டீங்க. because I used to play basketball also. ஓகே ஸோ 2 அதில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் செலக்ட் ஆனேன். ஸோ 2மே மர்ஜ் ஆச்சு அண்ட் அகாடமிக்ஸும் இருந்தது அப்போது. ஸோ ஐ ஹேட் டு சூஸ் பிட்வீன் கிரிக்கெட் அண்ட் பேஸ்கெட்பால். அப்போ வந்து அவுட் ஆஃப் த லவ் ஐ ஹேட் ஃபார் கிரிக்கெட் மோர், நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். பட் அதுலேயும் வந்து உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை கெரியராக எடுத்துக்கணும்னு தோணும். லக்கிலி அந்த ஸ்டேஜில் நான் அண்டர் 14 தமிழ்நாடு ஆடினேன் அண்ட் அண்டர் ஐ மீன் ஒரு வருஷம் திருப்பியும் அண்டர் 19 ஆடிட்டு சீனியர் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஆடினேன். அப்புறத்துலேருந்து தான் ஓகே நமக்கு இதில் ஒரு கெரியர். இந்தியா அண்டர் 21 இருந்தீங்க இல்லையா? அண்டர் 23 12th அப்போ அண்டர் 23 அப்போல்லாம் நான் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன். ஐ நியூ கிரிக்கெட் இஸ் கோயிங் டு பி மை ஃபியூச்சர். சீனியர் தமிழ்நாடு ஸ்டேட் வந்து பெங்களூரில் வந்து 2006 ஐ திங்க் 2006 or 5 ஐம் நாட் ஏபிள் டு ரிமெம்பர். அங்கே நடந்தது. ஸோ அப்போ தான் வந்து நான் வந்து டிசைட் பண்ணோம் ஆஸ் அ ஃபேமிலி, ஓகே இனிமேல் கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ கூட வந்து காலேஜில் என்ன டிகிரி பண்ண போகிறேன், எப்படி எதுவுமே தெரியாது, சும்மா கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு நான் விளையாட்டே இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ரோட் மேப் உங்களுக்கே ஃபாலோ ஆகும், உங்களுக்கு ஒரு பாயிண்டில் ரியலைஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வரும்போது ஒரு இந்தியா அண்டர் 23 நீங்கள் ஆடுறீங்க அப்படின்ற போது ஓகே இனிமேல் வந்து கிரிக்கெட் தான் எல்லாமே உங்களுக்கு கிரிக்கெட்னாலே நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட காலேஜ் அட்மிஷன் வில் பி பிகாஸ் ஆஃப் கிரிக்கெட், உங்கள் அப்பாயின்மெண்ட் வில் பி பிகாஸ் என்னோட லைஃப்பில் ரயில்வேஸ் ஹஸ் பிளேட் அ ஹியூஜ் ரோல், மேசிவ் பார்ட். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேட்ல இந்தியன் டீமில் நீங்கள் ஆடினீங்கன்னா ஒன்றும் ரயில்வேஸாக இருக்கணுன்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படிதான் இருந்தது பிகாஸ் ரயில்வேஸ்ன்றது வந்து தே வில் ஒன்லி பிக் த பெஸ்ட் ஆஃப் த லாட் அப்படி தான் எடுப்பாங்க இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்றது. அண்ட் அந்த டைமில் வந்து WPL அதெல்லாம் கிடையாது. ஸோ ரயில்வேஸ் வாஸ் செக்யூரிட்டி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ ஒரு இந்தியா மெட்டீரியல் அப்படின்னு பார்க்குறப்போ இஃப் தே ஆர் பிக்கிங் யூ டு ப்ளே ஃபார் இந்தியன் ரயில்வேஸ், அப்போ நீங்கள் போய் விளையாண்டிங்கன்னா அப்போ தான் அந்த ஜாபோட ஒரு வேல்யூ டெஃபினட்டாக அது வந்து தெரிய வரும். ஒரு ஜாப் அப்படின்றது எவ்வளோ. அண்ட் ரயில்வேஸ் வாஸ் தி ஒன்லி இன்ஸ்டிடியூஷன் விச் ரெக்ரூட்டட் விமன் கிரிக்கெட்டர்ஸ். அந்த டைமில் கேனரா பேங்க் பண்ணாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி, அப்புறம் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து WPL எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஜாபோட செக்யூரிட்டி மேபி அப்போ கூட நான் வந்து ஐ ஃபீல் ரயில்வேஸ் மாதிரி. இப்போ நிறைய ஸ்டேட்ஸில் நிறைய லீக்ஸ் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வேர் யூ கெட் சம் கேஷ் ரிவார்ட்ஸ், அங்கே அப்டேட்ஸாக கொடுக்குறாங்க. பீப்புள் ஸ்பான்சர்ஸ் ஹவ் கம் ஆன் போர்ட் ஃபார் லோக்கல் லீக்ஸ் நிறைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய நான் பார்க்குறேன். சின்ஸ் ஐ லுக் அட் the commencement of WPL has scouting process has become a much bigger thing right now. எல்லா ஸ்டேட்லயுமே லீக்ஸ் நடத்துறாங்க, எல்லா ஸ்டேட்லயுமே வந்து ஸ்கவுட்ஸ் போய் பார்க்குறாங்க. ஸோ அதில் ஒரு செக்யூரிட்டி வருது கேர்ள்ஸ்க்கு அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த இந்தியா 23லாம் ஆடிட்டீங்க அப்படின்னு வரும்போது தான் வந்து எனக்கு அது ரியலைசேஷன். ஸோ அந்த யூ நீட் டு கிவ் தட் கேர்ள் ஆர் எனி அத்லீட் தட் ஸ்பேஸ் ஃபார் தெம் டு ரியலைஸ் தட் ஓகே வி ஹாவ் அ கெரியர் இன் திஸ். ஸோ அப்போ தான் வந்து அண்ட் தட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் விதின். எடுத்துக்கோன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. So it is on their own that I feel that they will have that instinct that okay you can go with cricket அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. ஸோ இப்போ விமன்ஸ் கிரிக்கெட்டில் இப்போ நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ
we are doing so well in terms of women's cricket. நிறைய பார்த்தீங்கன்னா அச்சீவர்ஸ் இந்த வருஷம் இப்போ கமல்னி பார்த்தீங்கன்னா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஜஸ்ட் 14-15 இருக்க இது இஸ் டூயிங் ரியலி வெல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ வேர் டு யூ சி விமன்ஸ் கிரிக்கெட் இன் தமிழ்நாடு கோயிங் ஃபார்வர்ட் என்ன மாதிரியான ஒரு ரோட் மேப் நீங்கள் பார்க்குறீங்க ஆஸ் இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்கிறீங்க பிளேயர்ஸ் டேலண்ட் வைஸ் எப்படி வந்து அவங்க அப்ஸ்கில் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஸ்கில் வைஸ்? சரி, டவுட்டே இல்லை, பயங்கர டேலண்ட், ஸ்டேட் ஃபுல் ஆஃப் டேலண்ட் தான். கிராஸ் ரூட் லெவல்லையும் இப்போ டேலண்ட் வந்து இப்போ டிஎன்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு ஃபியூ சப்போர்ட் ஸ்டாஃப்ஸை வந்து ஸ்கவுட்டிங்க்கு அனுப்பினாங்க இந்த வருஷம் வில்லேஜஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு. ஸோ அங்கேருந்து ஒரு ஃபியூ டேலண்ட்ஸ் ஹவ் கம் அவுட். ஸோ கிராஸ் ரூட் லெவலில் எப்போ நம்ம வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்குமோ அப்போவே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ் அதுதான். அண்ட் வித் தி ப்ரொஃபஷனலிசம் க்ரோயிங் அண்ட் தி கேர்ள்ஸ் வாலண்டரிலி சீயிங் WPL, எப்படி அவங்க கேமை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும், என்ன நீடட்னு அவங்களுக்கு கண்ணில் தெரியுது. எப்படி எடுத்து என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணால் நீங்கள் இருப்பீங்க. இன்ஃபேக்ட் டெலிவிஷன் பார்க்குறதே அந்த கவரேஜே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. எந்த மாதிரி ஃபிசிக் மெயின்டைன் பண்ணால் உங்களை பார்ப்பாங்க, எந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆனால் உங்களை எப்படி போல் பண்ணால். ஸோ இதெல்லாம் பார்த்து இருக்கிறதுனாலேயே கேர்ள்ஸ் வந்து அந்த மாதிரி அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ உமன் கிரிக்கெட் இன் தமிழ்நாடுன்னு பார்த்தா அண்டர் 19 இஸ் ரியலி குட். சீனியர்ஸில் செம்ம டேலண்ட்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் இட் வாஸ் ஜஸ்ட் மியர் ஹார்ட் லக் தட் அனுஷா அக்ஷரெல்லாம் நம்ம இதுக்கு சவுத் ஜோன் நிறைய பேர் இங்கே குவாலிஃபை போயிருக்காங்க. கமலினி கீர்த்தனா மும்பை இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து இப்போ நான் இந்தியா ஆடின டைமில் இப்போ அந்த டைமில் வந்து ஹேமா வந்தாங்க. இப்போ ஹேமா ஆடும்போது அடுத்தது வந்து இப்போது அடுத்த செட் ஆஃப் ஜென்ரேஷன் வரும், அக்ஷரா, எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் பீரியடில் ஒருத்தர் இருந்திருக்காங்க தமிழ்நாடுல. அண்ட் ஐ எம் ஷுர் வித் க்ரோயிங் பாப்புலாரிட்டி ஆஃப் உமன்ஸ் கிரிக்கெட் அண்ட் க்ரோயிங் ஒரு ரேப்பிட் ப்ராசஸில் வந்து போயிட்டுருக்கு உமன் கிரிக்கெட்டுன்றது 100%. இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் 3-4 இந்தியா நான் பார்க்குறேன் என் கண்ணில். எனக்கு தெரியுது நல்ல கேமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணால் சீக்கிரமே ஆடிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போது. அண்ட் நமக்கு வந்து டேலண்ட்டுக்கு வந்து ஷார்ட்டேஜே இல்லை, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அண்ட் இப்போ டிஎன்சியே ரொம்ப நல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இப்போ கிரிக்கெட் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸில் வரப்போகுது 2028 லாஸ் ஏஞ்சலஸ். அந்த டைமில் ஆல்லையே அப்படின்ற இன்ஃபேக்ட் கரெக்ட்ல நிஜமா ஒரு WPL கரெக்டாக உங்களுடைய ஃபேக் அண்ட் ஆஃப் இயர்ல வந்தது. இப்போ ஒலிம்பிக்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா அமேசிங் விஷயம் சார். ஃபார் மீ தி ஸ்போர்ட் ஹேஸ் டு க்ரோ. தட் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ். இப்போ ஒரு ஸ்ட்ரீட் ட்ரெண்டில் யாராவது கிரிக்கெட் ஆடுறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியே சந்தோஷப்படுறேன். விமன் ஒலிம்பிக்கில் வரும்போது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அது. வேர்ல்டு வைட் நடக்கிற ஒரு ஸ்போர்ட் அண்ட் இட்ஸ் கோன் டு லைக் எல்லா கேர்ள்ஸுமே கிரிக்கெட் ஆடுறது. அதாவது நான் இந்த ஒலிம்பிக்ஸ் இப்போ கமெண்ட்ரி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு நம்பர்ஸ் எடுத்து பார்த்தேன். சவுத் கொரியா 50 மெடல் அடிச்சிருக்காங்க ஆர்ச்சரியில். டேபிள் டென்னிஸ்னாலே அது வந்து சைனா தான் 37 கோல்டு மெடல் மொத்தம். அந்த மாதிரி கிரிக்கெட்னா விமென் மென் ரெண்டுத்துலையுமே இந்தியா தான் வரணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பர்சனல் ஒரு யோசிச்சே இருந்தேன். ஏன்னா செம்ம ஸ்கோப் இருக்குது, இவ்வளோ டீம்ஸ் நம்ம வச்சுருக்கோம், இவ்வளோ டேலண்ட் இருக்குது. நம்ம ஏபி டீம் இப்போ ஷட்டில் அனுப்புறாங்க தெரியுமா, பேட்மிண்டன்ல. எக்ஸாக்ட்லி ஒரு 3 டீம் அனுப்புறாங்க. ஏஷியன் கேம்ஸ்க்கு நம்ம பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்குவாட் போல. ஆமா ஆமா. அந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஒரு 3 டீம் அனுப்பினா வாய்ப்புகள் பயங்கரமா இருக்கு இந்தியாவுக்கு நிஜமா வந்து. அண்ட் ஒலிம்பிக்ஸ்ல கிரிக்கெட்னு கேட்கறதே எனக்கு சந்தோஷம் தான். கரெக்ட் டெஃபினெட்லி அந்த மாதிரி தான் இருக்கு வேற. ஸோ அது வந்து இட்ஸ் an amazing thing. ப்ளஸ் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய 4th முடிச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஃபினிஷ்ட் 4th. நிறைய ஈவெண்ட்ஸில் ரொம்ப ஹார்ட் பிரேக். அந்த லக்ஷயா சென் இருக்கு, உங்களுக்கு அர்ஜுனுடைய இருக்கு, மனு பாக்கரே ஒருத்தர் 4th முடிச்சாங்க. 3rd மெடல் அடிச்சிருந்துக்கலாம் வாய்ப்பு இருந்தது. ஆர்ச்சரி 4th. ஸோ நிறைய 4th முடிச்சுக்கோம். மேபி நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸில் நிறைய மெடல்ஸ் வர சான்ஸ் இருக்குது. கிரிக்கெட்டும் உள்ள வந்துன்னு சொன்னால் தட் இஸ் வில் பி பிக் ஹியூஜ் பூஸ்ட் அண்ட் இட் வில் மோட்டிவேட். இப்போ கிரிக்கெட் வருது, கிரிக்கெட்டுக்கான அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒலிம்பிக்ஸில் வரப்போகுதுனாலே இட் வில் மோட்டிவேட் எப்படியுமே. இப்போ ஹிஸ்டரியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும், ஒரு அத்லெட் ஒரு ஸ்போர்ட்னு சொன்னால் ஒலிம்பிக் மெடல் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவே 100% ஒரு வேல்யூ டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஒலிம்பியன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம். கரெக்ட். ஒலிம்பிக் மெடலுங்கிறது வந்து டாப் நாட்ச். ஐ அம் an Olympian அப்படின்னு சொல்றதே வந்து இட்ஸ் என்ன ப்ரைட் யூ ஆர் ரெப்ரசன்டிங் தி கண்ட்ரி. நீங்க ஒலிம்பிக்ஸ்க்குள்ள போறதுக்கே யூ ஹேவ் டு ஷெட் யுவர் லைஃப் அவுட். அப்பதான் போக முடியும். இட்ஸ் நாட் ஈஸி டு பி அ ஸ்போர்ட்ஸ்மேன். ஐ மீன் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் தி அதர் ஃபீல்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸ் வாட் எவர் பீப்புள் டூ, டு பி அ ஸ்போர்ட்ஸ்மேன் இட் யூ நீட் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு பெரிய மனசு இருக்கணும். சக்ஸஸ் ஏற்றுக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கோ அதை விட நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனசு இருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேனாக டிஃபைன் பண்ணும்.
ஸோ அது இருந்தாலே சக்ஸஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுதான் என்னோட ஒரு விஷயம். ஸோ நிஞ்சா உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் பாட்டி பற்றி சொல்லிட்டீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க, உங்கள் பெட்டர் ஆஃப் ஸ்ரீநாத் பற்றி சொல்லிட்டீங்க. உங்களுடைய மென்டார்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஒரு சடகோப்பன் சதீஷ் இருக்கலாம், விலாஸ்னி, அவங்களாம் என்னென்ன ஜங்ஷனில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுடைய கைடன்ஸ் உங்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுச்சு டு க்ரோ அப் த லேடர்? சடகோப்பன் சதீஷ் சாருக்கு வந்து ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். த்ரூ அவுட் மை லைஃப் ஐ வில் பி தேங்க்ஃபுல். பிகாஸ் அவர் தான் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக என்னை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணி ஒன்றால் டாப்பில் எனக்கு பேட்டிங் பிடிக்குன்ற விஷயம் இருந்தாலுமே பீப்புள் saw me as a ஃபாஸ்ட் bowler. பேட்டிங் வந்து கொஞ்சம் கீழே தான். பட் ஹீ செட் உன்னால் பேட்டிங் மேலே ஆட முடியும், யூ ஆர் அ டாப் ஆர்டர் பேட் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு ஜென்யூன் ஆல்ரவுண்டராக என்னை மைண்டில் ஃப்ரேம் பண்ண வச்சு என்னை அதை வெளியே எடுத்துகிட்டு வந்தார் அவர். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டூ தட். He believed in my batting so much and he made me score runs also. அவர் வந்ததுக்கப்புறமா அந்த சீசனை 1 or 2 100 ஸ்கோர் பண்ணேன். ஸோ அவர் வந்து எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டர். அவர் சொல்கிறது நடக்கும். அப்படி அது எப்படி 27 ரன் வேல்யூ தெரிஞ்சதில்ல. நிஜமாவே நான் சொல்கிறேன், நான் பேசிட்டு தான் போனேன். ஐ ஸ்போக் டு ஹிம். ஐ ரியலி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அவர் வந்து எப்படியெல்லாம் நீ ரன் அடிக்கணுன்ற கூட சொல்லிடுவார், இப்படி பண்ணால் ரன் வரும். அந்த மாதிரி வந்து இட்ஸ் வெரி ரேர். சொல்கிறது நடக்கும் அப்படின்றது வந்து அவர்கிட்ட தான் நான் பார்த்தேன். ஒரு மேட்ச்சை வெளிலேருந்து பார்க்குறப்போ இந்த மேட்ச் நான் இது இப்படி நடக்கும் அது நடக்கும். யூன் பிலீவ், நான் ஹத்தீஷ் சார் வந்து புச்சிபாபு மேட்ச்சில் பார்த்துருக்கேன். ஸ்கூல் பசங்க ஒரு 20 பேரை புச்சிபாபு மேட்ச்சுக்கு கூட்டு வந்து பார்க்க வைப்பார். He's that kind of a person. He feels that இந்த இடத்துல நீ இதை பண்ணால் அந்த பிளேயருக்கு நல்லது நடக்கும்னா அதை பண்ணிடுவார். Sometimes you will not find any meaning in what he is doing. But ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சீனியர் டோர்னமெண்ட் அடுத்த நாள் மேட்ச்சு, 2 நாளில் மேட்ச் வரப்போகுது. டோர்னமெண்ட் வந்து ஹைதராபாத்தில் நெட்ஸில் வந்து மெயின் பேட்டர்ஸ்லாம் பேட்டிங் பவுலிங் எனக்கு 2மே கொடுத்துருவார் எப்போவுமே. ஆனால் அந்த மேட்ச் வந்து அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்த நெட்ஸில் 2 நாளும் எனக்கு பேட்டிங் தரல. எனக்கு செம்ம கோவம். என்ன நாளைக்கு மேட்ச்சில் பேட்டிங் ஆட போகிறோம், பேட்டிங் ஆட வைக்காமல் இருக்கார் அப்படின்னு. சார் நிஜமாவே ஐ செட், சார் என்ன சார் பேட்டிங்கே தரலன்னா, வேணும்னே தான் தரல அப்படின்னாரு. எனக்கு புரியல. ஆட வேணாம், பேட்டிங் ஆடினா என்ன ஆடாமல் எனக்கு கோவம் வந்தது லிட்ரலாக. எனக்கு பேட்டிங் ஐ வாஸ் டெஸ்பரேட் டு பேட் இன் த நெட்ஸ். அப்போது அடுத்த மேட்ச் நான் ரன்னை ஸ்கோர் பண்ணிவிட்டு வந்தேன். சரி ஏன் சார் எனக்கு பேட்டிங் தர மாட்டேங்க நெட்ஸ்லன்னா, ஹீ டோல்ட் மீ 1 பாயிண்ட். அதாவது அந்த அந்த பேட்டிங் வெறின்னு ஒன்று இருக்கும், டெஸ்பிரேஷன். அது நீ வந்து மேட்ச்சுக்கு எல்லா வாட்டியும் அது ஒர்க் அவுட் ஆகுது. பட் அந்த பாயிண்டில் ஹீ ஃபெல்ட், அந்த அவரோட இன்ட்யூஷன் அது, உனக்கு பேட்டிங் டெஸ்பிரேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ பேட்டிங் கிடைக்குமான்ட்டு நீ உள்ளே போய் பேட்டிங் மேட்ச்சில் ஆடும்போது உன்னோட அவுட்புட் வேறு மாதிரி இருக்கும். 67 ஸ்கோர் பண்ண நீ வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிரேவிங்கும் உனக்கு நெட்ஸ்லேயே முடிஞ்சிடுது அப்படின்னா உள்ளே உனக்கு போகும்போது உன்னோட இது வந்து he told me one thing very clearly. இது வந்து உனக்கு எல்லா மேட்சும் நடக்கும்னு நான் சொல்லலை, எனக்கு உனக்கு இது இப்போ ஒர்க் அவுட் ஆகும் தோணுச்சு, இன்ட்யூஷன் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து திங்கிங் நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து இப்படிலாம் கூட திங்க் பண்ணுவாங்களா. ஆனால் அது உண்மை கூட. he found out from my mannerisms that my desperation to bat was so much that he made me only to bowl. இப்போ இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நீங்கள் 2 பிஸ்கெட் சாப்பிட்டீங்கன்னா 3வது பிஸ்கெட்டில் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதே தான் அவர் அங்கே அப்ளை பண்ணார். அவர் நீங்கள் அப்படியே போய் ஆடு, அதுதான் நடந்தது. ஸோ இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல் திங் அண்ட் இட் கேன் பி அப்ளைட் ஒன்ஸ் இன் அ வைல் டு பிளேயர்ஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஒன்று. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்கும் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ என்ன இதுன்னு எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ஹீஸ் மை மென்டர். அவங்க எப்படின்னா அவங்க வந்து she is more than a mentor to me. She's very close to me, and life la she's brought in some changes as to how game can as a friend, how she the impact she's given me in life as a person and as a friend is different. But enna she was there the last 5 years of my career when people did not believe me that I could perform at some level. She was there. இல்லை உன்னால் முடியும், யூ டூ இட். இன்ஃபேக்ட் ஷீ வாட் யூ சே, ஷீ வாண்டட் மீ டு கம் பேக் அண்ட் ப்ளே ஃபார் த கண்ட்ரி. அந்த அளவுக்கு நம்பினாங்க. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் தட் இட் டிட்ன்ட் ஹேப்பன். பட் ஐ எம் ஷூர் ஐ கேவ் இட் ஆல். இட்ஸ் பிகாஸ் 1 or 2 injuries I couldn't make it. பட் என்னென்னா அவங்களுக்கு ஷீ ஆல்சோ அவங்க சொன்னால் அது வந்து அது அவங்க சொல்கிறதுல எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், அது நடந்துடும், அது இப்படி தான் இருக்கணும். அவங்கக்கிட்ட என்ன பிக்கஸ்ட் ப்ளஸ்னா அவங்க ஷீ நோஸ் ஹவு டு பிரிங் த ஸ்டஃப் ஃப்ரம் த பிளேயர்ஸ். ஒரு Under 15 இருக்கணும், Under 19 இருக்கணும். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோச் வந்து ஒரு டெக்னிக்காலிட்டிஸோட ஒரு பிளேயர்ஸோட
அஃப்கோர்ஸ் நீங்கள் டெக்னிக்கல்ஸும் இது பண்ணணும், கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணணும். அப்போ பட் ஒரு பிளேயர்கிட்டேருந்து நீங்கள் பெஸ்ட்டு ஸ்டஃப்பை எப்படி எடுத்துகிட்டு வரீங்க, தட் டிஃபைன்ஸ் அ கோச் ஃபார் மீ. அந்த அளவு அது வந்து அவங்ககிட்ட வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஷீ வில் டூ லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஃபார் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் இன் தி ஃபியூச்சர் as well. அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட இதுக்கு வந்து டெஃபினட்டாக ஐ திங்க் ஷி ஷுட் ரீச் அ குட் லெவல் இன் கோச்சிங். ஸோ கோச்சிங் பேக்ஸ் அண்ட் இது நீங்கள் பார்ப்பீங்க, ஏன்னா அண்டர் 15லலாம் அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஷீஸ் டேக் இந்த தமிழ்நாடு சைடு டு த செமிஃபைனல்ஸ். இட்ஸ் ஹிஸ்ட்ரி அது. அண்ட் அதான் சக்சீடிங் இயர்ஸில் வரப்போகிற இயர்ஸில் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி. அண்ட் மிஸ்டர் சிஎஸ் சுரேஷ் ஹஸ் ஆல்சோ ஹெல்ப் மீ இன் தி ஃபேக் எண்ட் ஆஃப் மை கெரியர், ஹூ இஸ் another amazing person as a and also a coach. பேட்டிங் நுவான்சஸ்லாம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணார் எனக்கு. அந்த என்ன சொல்கிறது, பேட் ஃப்ளோ அண்ட் எப்படி வந்து ரன் ஸ்கோர் பண்ணுறது சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, என்ன மாதிரி ஆடினா ரன்ஸ் வரும். அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து என்னோட எண்ட் ஆஃப் த கெரியர் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன், யூனோ. ஸோ இவங்கெல்லாம் ரியலி mentored me. ஸோ வாட் நெக்ஸ்ட் நிஞ்சா? I'd like to give it back to the game as a coach, as already a broadcaster again. Yeah, definitely. I'll be broadcasting is a different emotion because it is another aspect where I can associate myself with the game, not as a player but as somebody who's played the sport, and I am able to relate to the emotions of the players there. For sure. நான் சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு கமெண்ட் தர மாட்டேன். I'll be able to relate when a player scores, how they'll feel, when they don't, how they. So அது வந்து it keeps me in close corners with the game. The been there done that அப்படிங்கற feel, you know what is next அப்படிங்கறது. And நீங்க வேற இருப்பீங்க ஒரே காமெடியா ஃபன் பண்ணிட்டு. So அது வந்து it's going to be another very huge aspect in life. And coaching வந்து I want to give back to the girls and cricket, not only girls, any youngster, as to என்னோட லேர்னிங்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். that is a way I feel where I can do justice to what cricket has given for me throughout these years. So in any small way, if I'm able to contribute to a youngster coming up in life, that will make me happy. ஸோ நான் யாருக்காவது ஏதாவது சொன்னேன்னா இந்த 100% தான் நான் சொல்லுவேன், சும்மா ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மாட்டேன். ரைட். ஸோ அதுதான். சூப்பர் நிஞ்சா. பிஃபோர் வி ரேப் இட் அப், ஒரு குவிக் ரேபிட் ஃபயர் ஒரு செஷன் உங்களோட ரொம்ப சீரியஸாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. டஃபாக கேட்பீங்களா எப்படி? பார்க்கதானே போறீங்க, இப்போ கேட்குறேன் பாருங்க. எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, நான் விட்டு வச்சிருக்கேன் கையில். கிரிக்கெட் பட்டேண்டா இல்லை எல்லாமே இருக்கும் அதில். ஓ சரி. ஸோ இஃப் யுவர் லைஃப் வாஸ் அ மூவி, வாட் வுட் த டைட்டில் பி? Illusions of reality. எங்கப்பா எப்படி இது நம்ம புரியவே இல்லையே. ஐயோ புரியலையே எனக்கு. Illusions of reality னா அது புரிஞ்சுது, பட் சொல்றேன் எல்லாம் மாயை. எல்லாம் மாயை. போபோ தான் கூட்டிட்டு வரணும். இருக்கலாம் போபோ கூட்டினா கரெக்டா சொல்லிட்டோம். ஏன்னா வந்தா எல்லாம் மாயன்னு இந்த நம்ம ரேப்லாம் பாத்துருக்கேன். பட் டெஃபினட்டா I have a feeling that very nice. illusions of reality. One celebrity you would love to swap lives with for a day. ஆல் மால்டம் பண்ணோம். அதாவது ஸ்வாப் வித் லைக் ரோஜர் ஃபெடரர் தான். வீடியோ விம்பிள்டன் ரீச்டு அடுத்து ஃபெடரர்லாம் வந்து என்னோட லைஃபே மாற்றின ஒரு கேரக்டர், அதனால ஃபெடரர். சூப்பர். டிஸ்கிரைப் நிஞ்சா இன் ஒன் வேர்ட். பேஷனட். நைஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் பேசின வச்சு என்ன தெரிஞ்சுருக்கும் மக்களுக்கு. யுவர் கில்ட்டி ப்ளஷர் இஸ் ஐஸ்கிரீம்ஸ். முக்காவாசி பேருக்கு அதான் இல்லை, வேற ஆப்ஷனே கிடையாது. வாட்ஸ் ஒன் சீக்ரெட் டேலண்ட் நோபடி நோஸ் அபவுட் யூ? I play the drums. ட்ரம்ஸ்? அடடா, ட்ரம்ஸ் எடுத்துடலாம். I used to play the drums in college, but at a very அந்த கல்ச்சரல் லெவல் அந்த நாலேஜ் இருக்கு ட்ரம்ஸில். பாருண்டே ஆடுவீங்களா அந்த மாதிரி ட்ரம்ஸ் வாசிங்க? மூச்சு வாங்க திங்க்ல இருக்கீங்க. கரெக்டா. Who's the last person you stalked on social media? Stalked Lakshya Sen. பேட்மிண்டன் மேட்ச் முடிஞ்ச அப்புறம் ரொம்ப I was heartbroken. That's why I was எல்லா பழைய போய் இந்த ஷாட் அடிச்சிடலாமே, அந்த ஷாட் அடிச்சிடலாமே, இந்த 7 love 8 love லீட்ல இருந்தது. நான்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேங்க தோத்தோன்னு. கமெண்ட்ரி வேற பண்ணாங்க. அப்படியே கண்ணில் ஜலம் வச்சுட்டு ட்ரம்மர் ஆயிடுச்சு, நிலமை அப்படி ஆயிடுச்சு. அது லிட்டலாக ஒரு டேல டெஸ்பிரேஷன் கமெண்ட்டில் மைக் வச்சுட்டு ஐ கேன் அட்லீஸ்ட் அந்த செமிஃபைனல்ஸான கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியுது. எனக்கு இங்கே விட்டது தான், இன்னும் 4th place மேட்ச் போனது தான் என்னால் எடுத்துக்கவே முடியல. ரொம்ப நான் அப்படியே ஒரு இதில் போயிட்டேன். அப்படியே போயிட்டு எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. நீயே இதுவும் அடிச்சிடலாமே, நீயே படிச்சிடலாமே பண்ணுன்ற மாதிரி. லக்ஷயா சென் தான் லாஸ்ட்.
ஒன் டே இந்தியன் கேப்டனாக நீங்கள் இருக்கீங்கன்னா எந்த மேட்ச்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் லீட் பண்ணணும்னு நினைப்பீங்க, எந்த ஈவெண்ட்டு? இல்லை இப்போ நான் லீட் பண்ணணும்னு நினச்சா அப்போ அந்த மேட்ச்சில் மித்தாடி லீடிங்காக இருந்திருப்பாங்க. ஸோ நான் அவங்கள எடுத்துகிட்டு நான் லீட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். தட் இல்லை, இட்ஸ் அ ட்ரீம் திங் தான் எப்போவுமே. இஃப் யூ ஹேவ் டு லீட் இந்தியா இன் ஒன் மேட்ச், எந்த மேட்சாக நீங்கள் நினைப்பீங்க, என்ன ஈவெண்ட்டு, ஆர் யார் ஆப்போனண்ட்டாக இருக்கும்? நான் அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் டு பி the 2013 Champions Trophy where India beat England. அதில் நான் லீட் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா அதை நம்ம அப்படியே விட்டு நம்ம அப்படியே அந்த மேட்ச் ஜெயிப்போம். செம மேட்ச் அது. ஸோ தட் மேட்ச் ஃபார் ஷூர் தட் மேட்ச். சச்சினை நீங்கள் பார்த்துறீங்க நாளைக்கு டீடெயில்னு, உங்களுடைய சைல்ட்ஹுட் ஹீரோ ரோல் மாடல் பார்த்துட்டீங்க, என்ன கேட்பீங்க டக்குன்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின்? ஒரு ஒன்றுமே பேசவே வராது ஃபஸ்ட்டு அவரை பார்த்துட்டா, அதுதான் உண்மை. But I'll just thank him for whatever he taught me in his life without being personally known. Because நான் அவரை பார்த்தனா I've grown up seeing him and I've seen him like as a fan. நான் வந்து சின்ன வயசில் அவரை பார்த்துருக்கேன். I'll just say thank you so much. அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே நல்லா சொல்ல முடியாது. அவர்கிட்ட போய் எல்லார் மாதிரியும் வந்து ஹவு டிட் யூ டூ, ஹவு டு யூ ஃபீல் பிளேயிங் ஃபார் ஸோ, அதெல்லாம் வந்து நார்மல். ஐல் ஜஸ்ட் சே ஆஸ் அ கிரிக்கெட்டர், ஆஸ் அ பர்சன், ஐ செட் ஆஸ் அ நான் அத்லீட்டாக இருந்தால் கூட நான் தேங்க் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஹி இஸ் கிவன் ஸோ மச் ஃபார் த கண்ட்ரி. ஐல் சே தேங்க் யூ சார், தட்ஸ் ஆல். நைஸ். ஸோ நிஞ்சா, ஒன் லாஸ்ட் மெசேஜ் ஃபார் ஆல் தி வியூவர்ஸ் அவுட் தேர். ஃப்ரம் நம்ம டேக் ஆஃப் சாம்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய கிட்ஸ் அண்ட் இன்னும் யூத் அவங்களுக்கான நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பேசுனதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸாக இருந்திருக்கும், ஒரு ஐ ஓப்பனாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? ஒரு ட்ரீம் அப்படின்றது வந்து உங்களுக்குள்ளே எப்படியுமே இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி காமன் திங் வாட் ஆல் அத்லீட்ஸ் சே, பட் ஐ ஜஸ்ட் லைக் டு ஸ்ட்ரெஸ் ஆன் இட் அகேன். லைக் தேர் கேன் பி அ லாட் ஆஃப் அப்டக்கிள்ஸ். உங்களுக்கு தடைகள் வரலாம். அந்த தடையை தாண்டி, அந்த அப்டக்கிள்ஸ் தாண்டி, இஃப் யூ ஹாவ் யுவர் ஓன் செல்ஃப் பிலீஃப் அண்ட் இஃப் யூ புட் இட் இன் யுவர் மைண்ட் தட் திஸ் இஸ் வாட் யூ வாண்ட் இன் லைஃப், and if you work with utmost honesty and sincerity without expecting any results, you will get there one day. It's just a matter of patience. Delays are not denials. God's delays are not God's denials. நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா, and if you have your self belief, அது இருந்து just take up that one single thing in your mind and work around that, for sure எல்லாமே it will come to you at the right time. You just have to be patient. The dreams choose you as much as you choose the dream. அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். சூப்பர். ஃபார் ஷுர். இப்போ உங்களுக்குள்ளே ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னாலே அந்த ட்ரீமை அடையிறதுக்கு உங்களுக்குள்ளே பொட்டன்ஷியல் இருந்தால் தான் அந்த ட்ரீம் உங்களுக்குள்ளேயே வரும் அப்படின்றது உறுதியான விஷயம். அண்ட் த யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கோன் ஹெல்ப் யூ. if you have a what do you say, a very honest vision, and if you're stubborn, it is going to help you. எப்படியான அந்த ஃபோர்ஸஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களை அந்த ட்ரீம் கிட்ட எடுத்துகிட்டு யூனிவர்ஸ் ஃபைண்ட்ஸ் a way இல்ல finds for sure. That is the truth. law of attraction is the truth. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ யூனிவர்ஸ் is responding to your thoughts for sure. So that's what I want to say. Have your self belief and keep working hard, and I wish all the best to all the younger generations who are taking sport as a career. Just believe in yourself and work hard for it. You'll get there one day. Thank you, Ninja. Thank you so much for being on the show. No worries. Yes, Ninja, all the best. Thank you. Back to the pleasure talking to you and meeting you on a different surface altogether. வச்சிட்டு அந்த ஒரு thrilling atmosphere மீட் பண்ணி ஒரு வைப்ல சுத்திக்கிட்டு இருப்போம் அந்த காம்பவுண்ட். It's nice, relaxed, and it took me back to my entire journey again, and I felt I was reliving my childhood all the way. Thank you so much for the show, and I wish you all the best as well. தேங்க்யூ நிஞ்சா. மக்களே, நிஞ்சா நீங்கள் கேட்டிங்க. ஸோ டேக் ஆஃப் சாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய லைவ் ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் காத்துட்ருக்கு. இந்த மாதிரி நிறைய சூப்பர் கெஸ்ட் அவங்களுடைய ஸ்டோரிஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க, அவங்களோட ஜேர்னிஸை ஷேர் பண்ண போகிறாங்க, எப்படி அவங்க தடைகளை உடச்சி வரலாறு படைச்சாங்க அப்படிங்கிறத நிஞ்சா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரம் பேக்ஸ்.